அதுல அந்த பெண்ணுடைய கேரக்டர் வந்து உண்மையாலுமே யாருடையது என்று புரிந்து கொள்ள முடியல. அதனால வந்து அவள் வந்து கடைசியில ராவணனை கொல்றா. அவ பேசும்போது சொல்றா, அந்த கதையில பேசும்போது இடத்துல சொல்லுவா, ராமன் ராவணனை கொல்லல. ஒரு கதையில வந்து ராமாயணத்துல வந்து ராவணன் தான் சீதையால கொல்லப்படுவான் அப்படின்னு. அப்படி என்றால் அங்க ராவணங்கிறது இந்திய அரசாங்கமா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த படத்தோட கதை வந்து 2022 இலங்கையில ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்தது. பயங்கரமாக உணவுக்கு தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, எழுதுற பேப்பர் எக்ஸாம் பேப்பர்ஸ்க்கு கூட வந்து வாய்ப்பு இல்லாம பயங்கரமாக சிரமமாகி ராஜபக்சே வந்து தப்பி ஓடுகிற நியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுல சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த 300 ராமாயணங்கள் என்னன்னா, அவர் 300 ராமாயணங்களையும் ஒப்பிட்டு பேசுறது. ஒரு 5 இடங்கள் சார்ந்த ராமாயணங்கள் ஒப்பிட்டு பேசுறார். ஒண்ணு வந்து தெலுங்கு, தமிழ், கன்னடம், மறுது வந்து தாய்லாந்து. இந்த ராமாயணங்கள் வந்து எப்படி வந்து வால்மீகி ராமாயணத்தோட முரண்படுது என்ற விஷயத்தை வந்து பேசுறார். Everybody agrees Paradise visually stuns the viewers, undoubtedly by its outstanding cinematography, while at the same time it emotionally shatters them and politically challenges them to see through the false facade constructed around the misery and hellish reality that underlies the paradise, the superficial beauty and mythological narratives that surround the paradise actually. இந்த ராமாயணம் என்பது அதனோடு இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கக்கூடிய காரணத்தால் அது இடத்துல தொடர்ச்சியாக இந்த 2 தரப்பையும் வைக்கப்படுறத வந்து நம்ம பார்த்துக்க முடிகிறது. அதை இப்படி ஒரு பார்வையாக நான் வந்து அந்த படத்தை பார்த்த பொழுது ஒரு ஆண் பெண் உறவுகளோடு இதையும் நம்ம சேர்த்து, ஏன்னா நமக்கு வந்து அரசியல் தெளிவா தெரியுது இல்லையா. அந்த இலங்கை என்றால் நம்மளுக்கு தெரியக்கூடிய அரசியல் என்பது என்னன்னு தெரியுது, இந்தியா என்பது என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது. பாரடைஸ் பற்றியான இந்த உரையாடல் இன்னும் ஒரு நிமிடங்கள் துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு வந்த அனைவரையும் அவையும் வாசிப்பு வட்டத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த திரைப்படம் பற்றியான ஒரு பார்வை, பன்முக பார்வைக்காக தான் இந்த படத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். ஏனென்றால் வந்து இது பல அடுக்குகளில் பல அரசியலை, சமூகவியல், உளவியல் பார்வைகளை இது வந்து விவாதத்துக்கு கொண்டு வருகின்ற காரணத்தினால் இந்த படத்தை விவாதத்துக்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நம்மோடு இன்று இந்த விவாதத்திலே இணையக்கூடிய 3 தோழர்கள், தோழர் ராஜசங்கீதன் அவர்கள் எழுத்தாளர் மற்றும் ஊடகவியலாளர், மற்றும் யமுனா ராஜேந்திரன் திரைப்பட விமர்சகர், இடதுசாரி சிந்தனையாளர், எழுத்தாளர், மற்றும் பாஷனா பேவத்ன அவர் சிங்கள ஊடகவியலாளர். இலங்கை அரசினுடைய அடக்குமுறையின் காரணமாக இலங்கையிலிருந்து வெளியேறி அவர் ஐரோப்பாவிலே தங்கி தொடர்ச்சியாக மனித உரிமை களத்திலே செயல்பட்டு வரக்கூடிய ஊடகவியலாளர். அவரை பற்றி இன்றும் சொல்ல வேண்டும் என்றால், தமிழீழ இனப்படுகொலையின் பொழுது நடந்த பல்வேறு படுகொலைகள் குறித்து, அங்கு நடந்த வன்முறைகள் குறித்த ஆவணங்களை மேற்குலகத்திற்கு, வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த மிக முக்கியமான பத்திரிகையாளர். அதனால் அவர் கடுமையான நெருக்கடிக்கும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தலான சூழலும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலிலே தொடர்ச்சியாக இயங்கி வரக்கூடிய ஒரு ஜனநாயக சிந்தனை பார்வை கொண்டவர். அவரும் நம்மோடு இணைகின்றார். அவருடைய உரையாடல் என்பது ஆங்கிலத்தில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர் எளிய ஆங்கிலத்தில் நம்ம இடத்துல உரையாடுவார். தேவைப்படும் இடையில் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் நாங்கள் இந்த சமயத்தில் தேவைப்படக்கூடிய இடத்தில் அந்த மொழிபெயர்ப்பையும் நாம் சாத்தியப்படுத்தலாம். இந்த உரையாடலை துவங்குவதற்கு ஒரு 15 நிமிடத்தில் பாஷனா நம்மோடு இணைய இருக்கின்றார். அதுவரையிலே இந்த திரைப்படத்தை பற்றி பார்த்த தோழர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதேனும் இது குறித்து ஏதேனும் ஒரு நிமிடங்கள் பேசுவதற்கு விருப்பமாக இருந்தால் திரைப்படத்தை எப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஒரு நிமிடங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அதிலிருந்து நாம் இந்த உரையாடல் என்பது முதல் கட்டமாக தோழர் ராஜசங்கீதன் அவரிடமிருந்து இந்த உரையாடல் துவங்க இருக்கிறது. யாரேனும் இது குறித்து, இந்த படத்தை குறித்து உங்களது பார்வை முதல் கட்டமாக வெளிப்படுத்த விரும்பினால் வெளிப்படுத்தலாம், அல்லது உரையாடல் என்பது தோழர் ராஜசங்கீதன் அவரிடத்திலிருந்து துவங்குகிறது. எத்தனை பேர் பார்க்கல?
சரி, அதை பற்றியான ஒரு சுருக்கமான ஒரு கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கதையை முழுக்க விவரிக்காம அந்த கதையின் சாராம்சத்தை பேசிட்டு அது குறித்தான உரையாடலுக்குள் நம்ம தோழர் ராஜசங்கீதன் அவர்களை முதல் கட்டமாக இந்த திரைப்படம் குறித்து நம்மோட உரையாட அழைக்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா? இது என்னன்னா, அடிப்படையில் வந்து இலங்கை சார்ந்த கதை, புதநகையை வந்து எடுத்திருக்காரு. அப்படிங்கிறத தாண்டி இதுக்குள்ள வந்து எப்பவுமே இயக்குனரை சார்ந்து அவர் வந்து இப்படியான படங்கள் எடுப்பார், ஒரு நல்ல இயக்குனர், இலங்கையை சார்ந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பெயர்லாம் வந்து இருக்கிறதுனால இது முக்கியமாக கவனத்துக்கு பெறுகிற ஒரு படமாக இருக்கு. இந்த படத்தோட கதை வந்து 2022 இலங்கையில ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்தது. பயங்கரமாக உணவுக்கு தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, எழுதுகிற பேப்பர், எக்ஸாம் பேப்பர்ஸ்க்கு கூட வந்து வாய்ப்பு இல்லாமல் பயங்கரமாக சிரமமாகி ராஜபக்சே வந்து தப்பி ஓடுகிற நியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ வந்து அந்த 2022 நடந்த அந்த பொருளாதார காலகட்டத்தில் இலங்கைக்கு ஒரு தம்பதி வந்து சுற்றுலா போறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷ வாழ்க்கை தாம்பத்தியம் முடிந்த ஒரு தம்பதி போறாங்க. அங்க வந்து சுற்றுலா வந்து பாக்குறாங்க. என்னன்னா, ஆண்ட்ரூ அப்படின்னு ஒரு டிரைவர் வந்து அவருக்கு சுற்றுலா வழிகாட்டியாக இருக்கிறாரு. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. போற தெருக்கள் எல்லாம் வந்து பொருளாதார நெருக்கடிக்கான போராட்டங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. கொடிகள் வச்சு வந்து போராட்டங்கள் நடக்குது. டூரிஸ்ட் உடனே அவங்கள வந்து வழி விடுறாங்க. அவங்களும் வந்து கடந்து போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு ரிசார்ட்ல போயிட்டு தங்குறாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ரிசார்ட்ல போய் தங்குறாங்க. தங்கி அந்த இடத்துல வந்து ஆனந்தமா வந்து ரசிச்சுட்டு, இப்ப எங்க இருந்து பிரச்சனை தொடங்குது அப்படின்னா, அவங்க நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து பிரேக் டவுன் உள்ள வந்து நுழைஞ்சு அவங்களுடைய லேப்டாப் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் திருடிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. இப்போ அதில் இருக்கிற நாயகன் வந்து அவருக்கு முக்கியமான, அவர் வந்து சினிமா சார்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறதுனாலையும், நெட்ஃபிளிக்ஸ்ல அப்பதான் வந்து ஒரு படத்துக்கு அவர் எபிசோட்க்கு ஒரு சீரீஸ்க்கு வந்து ஒப்புதல் வாங்கியிருப்பார். அப்படிங்கிறதுனாலே அவர் தொடர்ச்சியாக அந்த நெகோசியேஷன்ல இருக்க வேண்டிய கட்டாயம், லேப்டாப் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிங்கிறதுனால அவர் டென்ஷன் ஆகுறாரு. இதை உடனே கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறாரு. அங்க என்ன சூழல் அப்படின்னா, டீசலுக்கு கூட பணம் இருக்காத ஒரு சூழல். டீசலையே வந்து சிறுக சிறுக சேமித்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கக்கூடிய சூழல். ஸோ அகைன் வந்து அவங்க திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்கேயும் போலீஸ் வந்து அதே ஒரு அலட்சியத்தோட தான் அணுகிறார். இதுக்கு நாங்க வந்து போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா இதுக்கு வந்து நிறைய டீசல் தேவைப்படும், வண்டிக்கு வந்து அவ்வளவு போடுறதுக்கெல்லாம் சூழல் இல்லை, நீங்க போங்க, கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம், நாங்க விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்றோம் அப்படின்றாரு. இவர் வந்து அந்த நாயகர் வந்து ஒரு மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணி, எனக்கு வந்து இப்பவே வந்து தெரிஞ்சாகணும், ஏன்னா என்னோட பொருட்கள் ரொம்ப அவசியம், அந்த பொருட்கள் இல்லாம நான் வந்து போக முடியாது, இல்லைன்னா இந்தியாவுடைய ஹை கமிஷனர், அதாவது தூதர், அவர்கிட்ட பேசி உங்களை நான் வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த இன்ஸ்பெக்டர், அந்த போலீஸ் வந்து ஒரு மாதிரி அச்சுறுத்தலுக்குள்ள, சரி ஓகே நான் கண்டுபிடிக்கிறேன், இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு தகவல் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அவங்க வந்து போயிட்டு வெவ்வேறு இடங்கள்ல வந்து தேடி பார்க்குறாங்க. முக்கியமா மலையக தமிழர்கள்னு அங்க தமிழர்கள் இருப்பாங்க, எஸ்டேட்ல வேலை பார்க்குற தமிழர்கள். அங்க போயிட்டு சில பேரை வந்து சந்தேகத்தின் பேர்ல பிடிச்சிட்டு வராரு. வந்துட்டு இவங்க முன்னாடியே அவங்கள போட்டு ஒரு பயங்கரமா அடிச்சு, ஒரு ஸ்டேட் வயலன்ஸ் இருக்கு இல்லையா, போட்டு அடிச்சு பயங்கரமா மிரட்டுறாரு. யார் எடுத்தீங்க, உண்மையை ஒத்துக்கங்க அப்படின்லாம் வந்து மிரட்டுறாரு. அந்த 3 பேர்ல ஒருத்தருக்கு பயங்கரமா தாக்குதலுக்குள்ளாகி உடம்பு முடியாம போயிருது. இப்ப வெளியே வந்து அவர் வந்து போலீஸ் வந்து தன்னுடைய வீரத்தை காமிச்சுட்டு, இது மாதிரி பாருங்க, இவ்வளவு சிரமப்பட்டு நாங்க பிடிச்சிட்டு வந்து விசாரணை தொடங்கி இருக்கோம், ஒருத்தனை வந்து அடிச்சு போட்டுட்டோம், இந்த பயத்தில் அந்த 2 பேர் வந்து உண்மையை சொல்லிடுவாங்க, அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். இப்போ அந்த பையனை வந்து தாக்கப்பட்ட பையனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவாங்க, போலீஸே வந்து கூட்டிட்டு போவாங்க. இந்த கேப்ல என்ன நடக்கும்னா, இந்த மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவ்வளவு வந்து போட்டு இப்படியான ஒரு சூழல்ல இவ்வளவு கெடுபிடிகள்லாம் போட்டு அடிச்சு லேப்டாப்பை வாங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, கணவர் வந்து பொறுமையாகவே போகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும். அதனால கணவர் எடுத்துக்கிற அந்த முயற்சிகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு விமர்சன பார்வை இருக்கும், ஆனா வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலேயே வந்து அவங்க அந்த டூரிஸ்டுகள் எல்லாம் வந்து ஈர்ப்பதற்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இங்க வந்து போகும்போது ஒரு மான் தென்படும். அந்த மானை வந்து அந்த டூரிஸ்ட வழிகாட்டின்னு சொல்றோம் இல்லையா, அவர் வந்து உங்களுக்கு தேவைன்னா இதை வந்து சுட்டு நம்ம வந்து மான் கறி தின்னலாம் அப்படின்றாரு.
உடனே அந்த பையன் நாயகன் இருக்காருல, அவரும் ஓகே ஷூட் பண்ணி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதுக்குள்ள இவங்களுக்கு வந்து ஒரு நம்ம சுட்டருக்குள்ள எல்லாம் பண்ணி வந்து கறி சாப்பிடணுமாங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். அதுக்குள்ள அந்த மான் தப்பிச்சு போயிடும். இப்போ இந்த கம்ப்ளைண்ட் முடிச்சு அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறமாக இவருக்கு வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த ஆப்ஷன் போயிருச்சு. அதுக்கு எப்படி கன்வெர்ஸ் பண்றதுங்கிறத தொடர்ச்சியா வந்து அந்த நாயகன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவங்களுக்கு இந்த மாயமான் அப்பப்போ வந்து தோன்றி அது வந்து உயிரோட இருக்கு அப்படின்றத காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லா இரவுகளும் அங்க தங்கி இருக்கிற எல்லா இரவுகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி சூடு கேட்கும். அப்பெல்லாம் வந்து இவங்க அந்த மான் வந்து சுடப்பட்டுச்சோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்துல எந்திரிப்பாங்க. இது இல்லாம வந்து இந்த கேப்ல இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கிற இந்த கேப்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற இடங்களுக்கெல்லாம் வந்து சுத்தி பாக்குறதுக்கு போவாங்க. அதுல அந்த வழிகாட்டி வந்து ராமர் இங்கதான் வந்து பல்லு விளக்குனார், சீதை இங்கதான் குளிச்சாங்க அப்படிங்கிற வழக்கமான கதைகளோட வெவ்வேறு இடங்கள்ல சுத்தி காட்டுவாரு. அதுல வந்து இலங்கையில அந்த அனுமர் பாதம்ங்கிறது இருக்கு இல்லையா, அது முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட். அவர் வந்து வழிகாட்டி பேர் வந்து ஆண்ட்ரூ, அவர் கிறிஸ்டியன். அங்க போய் வந்து அனுமர் பாதத்தெல்லாம் காமிச்சுட்டு அதுக்கு ஒரு வட்டி கொடுப்பாரு. இங்க வந்து அனுமர் வந்து இப்படி வந்து நின்னாரு, அவர் பாதம் வந்து பதிஞ்சுது அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவங்க நாயகன் என்ன சொல்லுவாங்கன்னா, இதே மாதிரி இதுக்கு வேற ஒரு வெர்ஷன் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சீதை வந்து முக்கியமான ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா ராமாயணத்துக்கு இது வரைக்கும் 30,000க்கும் மேல இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ் வந்து உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. 300 வெர்ஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்ன உடனே ஆண்ட்ரூ வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பாரு. இப்ப அடுத்து வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பூசாரி இருப்பாரு. அவர் வந்து இங்கதான் வந்து ராமர் வந்து சீதை அக்னி பிரவேசம் பண்ண வச்சாரு அப்படின்னு ஒரு இடத்த காமிப்பாங்க. காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லுவார், இந்த தகவலாம் இந்த இடமெல்லாம் நல்லா இருக்கும், இப்போ சுத்தி பார்த்துட்டு நீங்க வந்து பணத்தை வந்து ரூபாயாகவும் கொடுக்கலாம், டாலராகவும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் வந்து உங்க வசதியை பார்த்து கொடுங்கிற மாதிரி சொல்லி முடிப்பாரு. இப்ப ஆண்ட்ரூ வந்து அந்த பொண்ணு பார்க்கும். ஆண்ட்ரூ வந்து ஒரு மாதிரி கில்ட் ஆகி இவர் கதை விடுற மாதிரி தானே நீங்க என்னையும் பார்த்துருப்பீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லும், கதையை வந்து விடுறதுங்கிற முடிவு பண்ணிட்டோம், காசுக்காக கதை விடுறதுன்றதுதான் விஷயம், இதுல வந்து உங்களை நான் தப்பா பார்த்து என்ன பண்றதுங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க. இப்ப அந்த கதை வந்து இப்படியே போய் கடைசி அந்த போலீஸ் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த மலையக தமிழர்ல ஒரு ஆளை வந்து பிடிச்சதுக்கு அப்புறமா மலையக தமிழர் மக்கள் வந்து போலீஸ்க்கு எதிராக திரும்பி போராட்டங்கள் வந்து நடத்த ஆரம்பிப்பாங்க. ரிசார்ட்ல வந்து சுத்தி வளைக்கிற ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து போய் கீழே போய் பெட்டாலியன்லாம் அவங்க ஆர்மி போலீஸுடைய ஹெல்ப் எல்லாம் கூட்டிட்டு மேல திரும்ப ஒரு பெரிய படையெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் பொருட்டாக இவர் வந்து ரிசார்ட்டுக்கு வந்து அந்த நாயகன் வந்து போலீஸோட வந்து கூப்பிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு கூப்பிட்டு போவாரு. அப்போ அங்க தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க, போலீஸும் தண்ணி அடிக்கும். இந்த ரிசார்ட்ல வேலை பார்ப்பவர்களாக 3 பேர் இருப்பாங்க. அதுலதான் அந்த ஆண்ட்ரூ வழிகாட்டுபவர். அதுக்கப்புறம் அந்த ரிசார்ட்டை மெயின்டைன் பண்ணுகிற ஒரு பையன், ஒரு மலையக தமிழர் ஸ்ரீ. அதுக்கப்புறம் இக்பால்னு ஒரு முஸ்லிம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவர் போதையாக ஆக அந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கிட்டத்தட்ட லிட்ரலாக அந்த நாயகன் கிட்ட நான் உங்களுக்கு கமிட் பண்ணிட்டேன், ஸோ ஐம் யுவர் சர்வெண்ட், அதாவது உங்களுக்கு கீழ்ப்புரிந்த ஒரு நபர், நான் இதை வந்து கண்டுபிடிக்காம போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அந்த மலையக தமிழரை பார்ப்பாரு. நீ மலையக தமிழனான்னு கேட்பாரு. அவர் ஆமான்னு சொன்ன உடனே ஒரு தயக்கத்தோட சொல்லுவாரு, இப்பதான் உங்க ஏரியால குவார்டர்ஸ்ல எல்லாரும் வந்து போலீஸ் இறக்கிட்டு வந்திருக்கோம், இந்நேரத்துக்குலாம் அவங்கள அடிச்சு போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு கிண்டலா அவர் சொல்லுவார். இப்போ அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும், இருந்தாலும் பதட்டத்தை வந்து காமிச்சிக்காம அவர் போவாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், போலீஸ் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க தங்குவாங்க அப்படின்னு போய் அந்த தங்குற இடத்த போய் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அங்க முஸ்லிம் இருக்கிறதையும் பார்ப்பாரு. இப்போ கடைசியில ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல மலையகத்தை எனக்கு ஓமலதான் டவுட் இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். சொன்ன உடனே அவர் டென்ஷன் ஆயிட்டு பக்கத்துல வேட்டை துப்பாக்கி ஒன்று மாட்டி இருக்கும், அதை எடுத்து அவர் சுட போவாரு. நீங்க வந்து எங்க தமிழர்களை வந்து அங்க போய் வந்து சந்தை போட்டு இப்படி கொலை பண்றீங்க, அடிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, கேட்கறதுக்கு நாதி இல்லாத இடத்துல இருக்கிறோம் நினைப்பாங்கிற மாதிரி கோவப்படுவாரு. சுடுறது கூட போக மாட்டார். இதுக்கு நடுவுல வெளியில வந்து அந்த எஸ்டேட் மக்கள்லாம் வந்து ரிசார்ட்டை வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு பயங்கரமான ஒரு கிளைமாக்ஸ்க்கான எஃபெக்ட் வந்து போகும்போது அந்த நாயகி துப்பாக்கி எடுத்து நாயகனை சுட்டுக்கும். இதுதான் இதனுடைய ஐடியா. அதாவது கட்ஸ் ஆஃப் த ஸ்டோரினா இவ்வளவுதான். ஸோ இலங்கைக்கு சுற்றுலா செய்கிற ஒரு ஆண் பெண், அதுல ஆணுக்கு கூடிய அந்த ஆதிக்க உணர்வை விமர்சனமாக பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெண். இதுக்கு நடுவில் அங்க வந்து ராமாயணம் சார்ந்து வைக்கக்கூடிய கதைகள், அந்த கதைகளை இன்டர்பிரட் விதம், இது இல்லாம அங்க இலங்கைக்குள்ள நடக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் இருக்கு இல்லையா, மலையக தமிழர்கள் இலங்கையோட அந்த போலீஸுடைய அதிகாரம், இதெல்லாம் வந்து கட்டவிழ்க்கிற விதம்,
இது எல்லாம் சேர்ந்து இப்படியான ஒரு விஷயமாக இந்த படத்தை டிராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அடிப்படையா. இதுல இந்த 30% படம் பார்த்தவர்கள் யாராவது இருக்கீங்களா? ஓகே, நான் சொன்னது pretty much ஓகேவா? உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு நினைக்கிறீங்க இந்த படத்துல? ஏன்னா இதுல வந்து ஆக்சுவலா 4 லேயர் வரும். இந்த கதைய ஒரு ஆண் பெண் கதையாக, ஒரு காதலி அல்லது ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆணின் கதையாக இதை சொல்றதுக்கு சென்னையில் சொல்லியிருக்கலாம், இலங்கையிலே சொல்லியிருக்கலாம், இலங்கையில இப்ப இருக்கிற இலங்கையில சொல்லியிருக்கலாம். ஆனா பொருளாதார நெருக்கடி நேருகிற இலங்கையை தேர்ந்தெடுக்கிறார். ஓகேவா? இது ஒரு தரம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமாயண கதைகளை திரும்ப திரும்ப கட்டுடைச்சுக்கிட்டே இருக்கிறது இருக்கு இல்லையா, அது. அடுத்தது இந்த ஆண் பெண் உறவு, அவங்களுக்கு 2 பேருக்குமான உறவு. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ். 4 தளம் இருக்கு. இந்த 4 தளத்தை என்னவாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அடுத்து தொடர்றதுக்கு கரெக்டா இருக்கணும். அதான் என்னன்னா, பொதுவா மணிரத்னம் படங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு சோழி உருட்டுவது நடக்கும். அது என்னவாகவும் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை எப்பவும் இருக்கும். எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எனக்கு இம்மிடியட்டா கனெக்ட் ஆனது அந்த மலையக தமிழர்களை, இப்ப தோழர் கூட சொன்னாங்க, என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதனுடைய எண்ட் வந்து விடுகிறது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுகிற தமிழர்களுடைய தலையில தான் வந்து விடுகிறது அப்படிங்கிறதாக தான் நான் கனெக்ட் ஆனேன். அதே மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா இக்பால்னு ஒரு முஸ்லிம் வருவாரு. முஸ்லிம்ஸ்க்கும் தமிழ்ஸ்க்கும் இருக்கிற கான்ஃபிளிக்டா லைட்டா வந்து அங்க காமிச்சிருப்பாரு டைரக்டர். அதே மாதிரி இந்த பெண் வந்து திரும்ப திரும்ப அவரோட பணம் சார்ந்த பார்வை இருக்கு இல்லையா அந்த ஆணுக்கு, அதை வந்து பயங்கர ஒரு விமர்சனமாவே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த மாயம்மான்னு ஒண்ணு ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுலயும் ஆண்ட்ரூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டயலாக் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த மொத்த பொருளாதார நெருக்கடிக்கும் காரணம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இங்க வந்து ராவணன் வந்து இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர் முழிச்சு இழுத்து வந்தாருன்னா இதெல்லாம் வந்து சரியாயிரும் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராமனை கொண்டாடுகிறதாக காட்சிகளாக காட்டப்படுறதெல்லாம் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட்ல தான் அணுகப்பட்டிருக்கும். அதனால இந்த படம் வந்து ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இங்க நடக்கக்கூடிய இலங்கையில நடக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக பொருளாதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம பொருளாதாரத்தை முன்வைத்தே வந்து எல்லா பிரச்சனைகளும் உருவாக்கப்படுது அப்படியாகவும் புரிஞ்சுக்கும். இப்ப இதுல வந்து ஸ்டேட்ல அந்த போலீஸ் வராரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஹை கமிஷனர்கிட்ட பேசுறாருன்னு உடனே சரண்டர் ஆயிடுவார். நான் உங்களுக்காக எதையும் செய்ய தயார் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாரு. அவர் போனதுக்கு அப்புறமா பயங்கரமா எஃபர்ட் போட்டு அவர் தேடி கண்டுபிடிக்க போறாருன்னு பார்த்தா, நான் இது மாதிரி வந்து 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டேன், அதுல ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல போட்டு அடிச்சு அட்மிட் பண்ணியிருக்கோம், உண்மை வந்துடும் சொல்லிட்டு அந்த ஷாட்ல வந்து அவர் வந்து ஒரு அந்த நாயகனை வந்து அப்படியே பார்ப்பாரு, எனக்கு காசு கொடு இவ்வளவு பண்ணியிருக்கேன்ல அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல அப்படியே பார்ப்பாரு. அவர் வந்து அதை கண்டுக்காம அவர் வந்து போயிடுவார். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவும் நடக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் அந்த பொருள் திருட்டு. ஸோ இதுவும் வந்து ஒரு பொருளாதார சிக்கலாக தான் அந்த முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டும் அங்கே வைக்கப்படும். இதில் ஃபைனலி வந்து உங்களுக்கு இந்த முஸ்லிம், இஸ்லாமியர்கள், தமிழர்கள் தாண்டி அங்க இருக்கக்கூடிய அதிகாரம், இலங்கை அதிகாரம் எவ்வளவுதான் வந்து பிரச்சனைகள் வந்தாலும், பொருளாதார நெருக்கடின்னு வந்தாலும், அப்ப கூட வந்து தனக்கான அரசியல் பிரச்சனைகளை வந்து ப்ராப்பராக அணுகுறதுக்கான இடத்துக்கு போகாம திரும்ப திரும்ப அது வந்து ஈஸியா அங்க விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய தமிழர்களை வேட்டையாடுவதற்கு மட்டுமே எந்த சூழலையும் பயன்படுத்துது அப்படிங்கிறதாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல இன்னொன்னு வந்து ஆணும் பெண்ணுமான அந்த உறவு இருக்கு இல்லையா, பெண் வந்து ஏன் வந்து சுட்டுக் கொள்றாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ராமாயணத்துக்கு வந்து பொதுவா ஃபேமஸான 2 வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு பார்ப்பனர்கள் சொல்லுகிற வெர்ஷன், இன்னொன்னு வந்து ராமன் வந்து சிக்கல். இன்ஃபேக்ட் ராவணனுடைய கிட்ட வந்து சீதை இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள் கிடையாது, ராவன் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள் அதிகங்கிற மாதிரியான நடிகர் மனோகரன் போட்ட ராவணன் நாடகத்துல இருந்து தொடர்ச்சியாக அந்த வெர்ஷன் வந்து இருக்கு. இப்ப இதுல வந்து கடைசியா அந்த பெண் வந்து துப்பாக்கியால் சுடுவதும் பாத்தீங்கன்னா ராமனா வந்து சுடுறதாக போய் நிற்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இதுல வந்து உண்மையா அந்த பிரச்சனையெல்லாம் வந்து கொண்டு வந்து விட்ட அந்த ஆட்களை மாட்டி விடுறாங்களான்னு பார்த்தா அதுவும் நடக்காது. அவங்க நேரா போய் அங்க போலீஸ்ல வந்து சொல்லுகிற வாக்குமூலங்கள்லாம் என்னவா இருக்கும்னா, அது ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிறத அந்த போலீஸும் சொல்லுவாரு, அந்த பொண்ணும் சொல்லுவாங்க. அது ஆண்ட்ரூ ஃபைனலி அந்த டிரைவர் வந்து என்னது ஆக்சிடென்டல் அதான் குறுக்க வந்துட்டேன்னு வந்து சொல்லுவாங்க.
டிரைவருக்கு வந்து ஆப்வியஸ்லி ஒரு கேள்வி மட்டும் இருக்கும், அது கடைசியில் வந்து கேட்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு விடுதலையாக அந்த விஷயத்தை பார்ப்பதாக அந்த படம் முடியும். அதனால இந்த படம் வந்து அரசியலாக பார்த்தா பொதுவாக இடதுசாரிகளுக்கு ஒரு பார்வை உண்டு இல்லையா, எல்லாத்துக்கும் அடிப்படையாக வர்க்கம், பொருளாதாரம் இந்த சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அவ்வளவு எளிதாக ஈஸியாக ஒரு விஷயமாக பொருள் பற்றுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இது வந்து அணுகிறதா நான் பார்த்தேன். பொருளாதாரமாக இருந்தாலும் அந்த பொருளாதாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயல்பான கான்ஃபிளிக்ஸ் அல்லது உருவாக்கப்படுகிற கான்ஃபிளிக்ஸ் எல்லாமே பொருளாதாரமே இல்லாத ஒரு சூழல்ல கூட என்னவாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. பொருளாதாரமே இல்லை, அங்க வந்து எல்லாமே சிக்கலா இருக்கு, அங்க வந்து டீசலுக்கு கூட போடுறதுக்கு வழி இல்லை. அப்படியான ஒரு சூழல்ல அப்ப கூட மலையக தமிழனை வந்து ஒரு சக மனிதனாக, ஒரு சாமானியனாக, ஒரு இயல்பான மனிதனாக பார்க்கிற ஒரு தன்மைக்கு போலீஸ் வரமாட்டேங்குது, ஸ்டேட் வரமாட்டேங்குது, மற்ற ஆட்களும் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த பொருளாதார காரணியை மட்டுமே வைத்துக்கொண்டு, அது வந்து அடிப்படையாக இருக்கலாம், பட் அதை மட்டுமே பிரதானமாக வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அணுகுவது சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட எனக்கு இந்த படம் முடிஞ்சது. Hi Vaishna, we welcome you this event. Here Yamuna is there and Raj Sangeethan is here and people have gathered here. We just started and Raj Sangeethan addressed. And I mean, for the people, those who haven't seen the movie, he explained the story in a brief way, and he put forward his views. And now I think Yamuna is going to discuss about his views on the movie. Yamuna, you can take on the. Sound is scattered. Okay. என்னன்னா பொதுவாக வந்து ஒரு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து இதற்கான பின்னணி, வரலாறு, அவனுடைய இடம், காலம் சார்ந்த இந்த ரெஃபரன்ஸ், இந்த விஷயங்களை வந்து நான் வந்து தெளிவா வரையறுத்துக்க நினைக்கிறேன். என்னன்னா ஃபில்மை வந்து எப்பவுமே பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டைரக்டனுடைய மீடியம், அது வந்து ஒரு நடிகனுடைய மீடியமோ, அதாவது வந்து நாடியா மற்றவங்களுடைய மீடியம், ஏதோ டைரக்டனுடைய மீடியம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவருக்கென்று ஒரு உலகு குறித்த ஒரு பார்வை இருக்கு, ஆண் பெண் குறித்த ஒரு பார்வை இருக்கு, அவர் மற்ற வரலாறு குறித்த ஒரு பார்வை இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க வந்து பிரசன்ன விதானகேன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அவர் வந்து இது வரைக்கும் ஒரு 10 படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 10 படத்துல ஒரு பகுதி படம் வந்து இலங்கை இன பிரச்சனையை வச்சு தான் அவர் எடுத்திருக்கு. இப்ப மிகுதி படம் வந்து ஆண் பெண் உறவு சம்பந்தமான விஷயங்களை வந்து அவர் எடுத்திருக்காரு. ஆதார் கிருஷ்ணன் மாதிரி படம் எடுத்திருக்காரு. அப்ப இவருடைய முதல் படம் என்று பார்த்தீங்கன்னா, இனப்பிரச்சனை சம்பந்தமான முதல் படம் வந்து டெத் இன் அ ஃபுல் மூன். அதுக்கு அடுத்தது வந்து இராம் அதிகம், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வித் யூ அண்ட் வித்அவுட் யூ. அப்போ அதுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பாரடைஸ் படம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இலங்கை இனப்பிரச்சனையில வந்து ஒரு படைப்பாளியாக அவருடைய மதிப்பீடு என்ன, அவருடைய பார்வை என்ன என்றது வந்து இந்த படத்தை அணுகுவதற்கான முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். அவர் வந்து இலங்கை அரசு சம்பந்தமான அதாவது இனவாதம் சம்பந்தமான கடுமையான விமர்சனம், அப்புறம் தமிழ் மக்களினுடைய அந்த சுயாதீனத்திற்கான அந்த விடுதலை போராட்டத்தை வந்து ஆதரவாக ஆதரிக்கிற ஒரு மனிதர். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டைகர்ஸ் வந்து உங்களுக்கு வடகிழக்குல வந்து ஃபிலிம் ஸ்கூல் எல்லாம் அமைச்ச போது அந்த ஃபிலிம் ஸ்கூல்ல போய் எங்களுக்கு வந்து டீச் பண்ண வைத்தார். ஆனா இவர் எப்படி அணுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழீழ விடுதலை புலிகளுடைய பார்வையில் இருந்து இவர் இந்த பிரச்சனையை பார்க்கிறாரா, அல்லது வந்து தமிழகத்திலே இருக்கிறவர்கள் வந்து எப்படி இந்த விடுதலை போராட்டங்களை பார்க்கிறாரா என்பதற்கு அப்பால வந்து ஒரு இலங்கை இடதுசாரியாக அல்லது வந்து இலங்கை சார்ந்த சிங்கள பகுதியை சார்ந்த ஒருவராக அவர் வந்து எப்படி அந்த சமூகத்தினுடைய மக்களோடு பேசுகிறார், அப்ப அதற்கு அடுத்தது எங்களோடு எப்படி உரையாடுகிறார் என்கிறதான் மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து மிக கடுமையான இராணுவ நெருக்கடிக்கு வந்து பிரசன்ன விதானகர் வந்து ஆளாயிருக்கிறார். அவர் கூப்பிட்டு நிறைய வந்து விசாரணைகள் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவருடைய படங்கள் வந்து வெளிநாடு திரைப்பட விழாக்களுக்கு போக முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. இந்த விதமான ஒரு நெருக்கடியான சூழலை தான் வந்து அவர் வந்து இயங்குகிறார். ஆகவே வந்து இந்த அடிப்படைகளோடு அவர் படத்தை வந்து பார்க்கறது நல்லது. அப்ப அவர் என்னென்ன விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார் என்று பார்க்கறது நல்லது.
அப்படி பார்க்கும்போது சிங்கள ராணுவம் வந்து எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கு, அது வந்து மலையக பெண்களையும் சரி, இப்ப அந்த 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 நாட்டில் இருக்கிற சிறுபான்மையின மக்கள் அல்லது வந்து விளிம்புடையில் இருக்கிற பெண்களை வந்து எப்படி வந்து ஒரு ப்ராஸ்டியூஷன் இண்டஸ்ட்ரிக்கு தள்ளுது அந்த ராணுவம் என்ற அமைப்பை என்ற விமர்சனத்தை வந்து அவர் வந்து முன்வைக்கிறார். அதே மாதிரி ராணுவ சிங்கள ராணுவ வீரர்களுடைய வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தையும் இந்த அரசு தருவதில்லை. எளிய மக்களிலிருந்து வருகிற சிங்கள அந்த வீரர்களை வந்து உங்களுக்கு வந்து சுரண்டுகிறது என்ற விஷயத்தை வந்து அவர் படங்களை சொல்றார். அதே மாதிரி தமிழர்களின் பாலான அந்த பரிவுணர்வு, ஆதரமான உணர்வு, அந்த சுயாதீன விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கிற உணர்வு அவர் இருக்கிறது. அதான் இவருடைய 4 படங்கள். சரிங்க. அப்போ இந்த படத்துக்கு வர்றோம். இந்த படத்தில் வரும்போது எனக்கு இருக்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்று சில பாயிண்ட்ஸ் இருக்கு. எப்பயுமே ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா சில ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த படத்துல வந்து முதல் ரெஃபரன்ஸா எனக்கு படத்தை பார்த்தீங்கன்னா மலையக தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் இடையிலான அந்த உறவு வந்து ஒரு மிக முக்கியமான ரெஃபரன்ஸ். அப்ப 2வது ரெஃபரன்ஸ் வந்து பார்த்து இந்த இந்த அந்த சிங்கள அரசுக்கு எதிராக அந்த சிங்கள மக்கள் நடத்துற போராட்டமும், அதே மாதிரி சிங்கள அரசுக்காக தமிழ் மக்கள் நடத்துற போராட்டத்தையும் அங்க இருக்கிற அதிகார வர்க்கம், உதாரணமா போலீஸ் துறை வந்து என்ன மாதிரி பாக்குறது என்பது வந்து இன்னொரு ரெஃபரன்ஸ். அப்புறம் இன்னொரு ரெஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து படத்தினுடைய போக்குல வர்ற ஒரு 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 கூடுதலான விஷயம் என்று தான் நான் சொல்லுவேன். ராமாயணம் சம்பந்தமான ரெஃபரன்ஸ் வந்து படத்துல வந்து ஒரு கதை போக்குல வர்ற ரெஃபரன்ஸே ஒழிய அது வந்து படத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிற அடைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் கிடையவே கிடையாது. என்னன்னா ஒரு டூர் போறீங்க, நீங்க ஒரு இடத்துல டூர் போகும்போது நீங்க வந்து வரலாற்று ரீதியான இடங்களை பார்ப்பீங்க, அல்லது வந்து அந்த மக்களுடைய பண்பாடு சார்ந்த விஷயங்களை பார்ப்பீங்க, இதைத்தான் பார்ப்பாங்க. அப்ப அத மாதிரி இவங்க போகும்போது வந்து உங்களுக்கு ராமாயணம் சம்பந்தமான ரிலேட்டிவான விஷயத்த வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா அவங்க வந்து வச்சிருக்காங்க. அப்ப அதுகளுக்குள்ள அவங்க போறாங்க. அவங்க போகும்போது அது சம்பந்தமான ரெஃபரன்ஸ் வருது. அப்ப இதுல வந்து இந்தியர்களா அல்லது தமிழர்களா வந்து எங்களுக்கு கூடுதலா நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஏகே ராமானுஜத்தினுடைய அந்த 300 ராமாயணங்கள் அந்த இது வந்து ஏற்கனவே தமிழ்லயும் வந்திருக்கு, ஆங்கிலத்திலயும் வந்திருக்கு. அதுல சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த 300 ராமாயணங்கள் என்னன்னா அவர் 300 ராமாயணங்களையும் ஒப்பிட்டு பேசுறது. ஒரு 5 இடங்கள் சார்ந்த ராமாயணங்கள் ஒப்பிட்டு பேசுறார். ஒண்ணு வந்து தெலுங்கு, தமிழ், கன்னடம், மற்றது வந்து தாய்லாந்து. இந்த ராமாயணங்கள் வந்து எப்படி வந்து வால்மீகி ராமாயணத்தோட முரண்படுது என்ற விஷயத்தை வந்து பேசுறார். அப்ப அந்த பெண் வந்து அந்த ரெஃபரன்ஸா பேசுற விஷயங்கள் எல்லாம் அந்த 300 ராமாயணங்கள் சம்பந்தமான அந்த ரெஃபரன்ஸை வச்சுட்டு தான் அந்த பெண் வந்து பேசுறாங்க. மற்றது இதுல இன்னொரு முக்கியமான நம்ம கவனம் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு அந்த குறிப்பிட்ட வரலாறு சார்ந்து, அந்த குறிப்பிட்ட மக்கள் சார்ந்து, தான் எதிர்கொள்கிற சூழல் சார்ந்து இருக்கிற அந்த அவேர்னஸ் வந்து அந்த நாயகன் சுத்தமா கிடையவே கிடையாது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க கார்ல போறாங்க, கார்ல போகும்போது கோஷம் போடுறாங்க, டிரைவர் போய் வழி ஏற்படுத்திட்டு வந்து பிறகு போறான். அந்த பொண்ணு தான் விசாரிக்கிறா என்ன நடக்குது அந்த விஷயத்த. சரிங்க. அதே மாதிரி அந்த முதல் வந்து இவங்க தான் செஞ்சவங்க என்று போது நாயகன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லும் போது ஒண்ணுதான் கேட்கிறான், இஸ் இட் ட்ரூ, இஸ் இட் ரைட் என்று கேட்கிறான். கரெக்டா நாட்களா என்று கேட்கிறான். அப்பவும் வந்து அவளுக்கு வந்து அந்த சஞ்சலம் இருக்கு. சரிங்க. அதுக்கு பிறகு கொல்லப்படுறான். செத்த பிறகு அவ கேட்கிறா, நீயும் வந்து ரெஸ்பான்சிபிள் ஆண்டு. அவன் அப்போ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லை. அப்ப இங்க பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஒரு தமிழனாக இந்தியனாக நாங்கள் மலையக தமிழர்களுக்கு இழைத்து வந்திருக்கிற துரோகம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்தில் இந்த ஆங்கிள் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயப்பட்டது. பாத்தீங்கன்னா மலையகத்திலிருந்து அங்க போயிருக்கிறாங்க. சரிங்களா, அவங்களுக்கு வந்து குடியுரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. வந்து 3ஆம் தரமான குடிமக்களாக அவர்கள் வந்து நடத்தப்படுகிறார்கள். ஆனா இந்தியாவிலிருந்து போற ஒருத்தன், சரிங்களா, அதுவும் தென்னிந்திய மாநிலம் கேரளாவிலிருந்து போற ஒருத்தன், இன்னும் பாத்தீங்கன்னா இந்த இந்திய தமிழர்களுக்கும் அது வந்து வடக்கில் வாழ்கிற யாழ்ப்பாண தமிழர்களுக்கும்
மலையாளிகளுக்கும் வந்து ரொம்ப கலாச்சார ரீதியான நிறைய நெருக்கமான தொடர்புகள் இருக்குது. சரிங்களா? அப்ப இவ்வளவு இன்டிமேட்டா இருக்கிற ஒரு இனத்தை சார்ந்த ஒருவன் வந்து இந்தியாவிலிருந்து போகிற ஒருவன் வந்து அந்த மலையக தமிழர்கள் நம்மவர்கள் என்ற உணர்வு சுத்தமாவே கிடையாது. அவன் ஒரு மனிதன் என்ற உணர்வு, மனிதாபிமானம் என்ற உணர்வுக்கு அப்பால வந்து தம் 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 சார்ந்தவர்கள் இவர்கள் அந்த உணர்வு அவன் சுத்தமா கிடையாது. அவன் வந்து ஒரு 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 ப்ரொஃபஷனல், ஒரு மோசமான ப்ரொஃபஷனல் என்னதான் சொல்லுவேன். நெட்ஃபிளிக்ஸ் தொடர வருவனுங்கிற மோசமான ப்ரொஃபஷனல். இந்த சோஷியல் அவேர்னஸ் வந்து ஆண் பெண்ணுக்கு இடையிலான உறவாக அந்த படத்துல இருக்கு. அவங்க வந்து செக்ஷுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டிமேட்டா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கான்ட்ரடிக்ஷன் எங்க உருவாகுது என்று பாத்தீங்கன்னா, அந்த மானோட இருக்கிற அந்த பெண்ணுக்கு இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா வந்து அவள் இயற்கை அழகோடு உயிராற்றலோடு இருக்கிற தொடர்பு வந்து அவளுக்கு. ஆனா இவனுக்கு வந்து அதை பத்தியே ஒன்றும் கவலை கிடையாது. அந்த பொண்ணுக்கு எப்ப கான்ட்ரடிக்ஷன் அதிகப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து இவங்கதான் கொண்டாங்கன்னு சொல்லுவோம், இவங்கதான் திருநாங்கன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் முரண்பாடு வந்து வருது. ரெண்டாவது முரண்பாடு, ரொம்ப கடுமையான முரண்பாடு வந்து அவங்க 2 பேரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த துப்பாக்கி வெடி சத்தம் ஒன்று கேட்கும். மான் கொல்லப்பட்டது என்று சொல்றான். அப்ப எந்திரிச்சு போயிடுவான், சடான்னு எந்திரிச்சு போயிடுவான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் மீதான அந்த வெறுப்புணர்வு வந்து எப்படி, அந்த விரோத உணர்வு வந்து அந்த பெண்ணுக்கு எப்படி உருவாகுது என்று பாத்தீங்கன்னா, she is the conscious woman on அந்த இன்ஹியூமனிடேரியன் சிச்சுவேஷன் வந்து அவதான் சரியா உணர்ந்து வர்றான். அந்த மலையாள தமிழர்கள் மாறான ஒரு பரிவுணர்வு அவருக்கு தான் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கொல்ல அவள் வந்து அவசரத்தில் கொன்னாலும் கூட அதற்கு பிற்பாடு வந்து அவன் மீதான வெறுப்பு வளர்ந்து வருகிறத அந்த படத்துல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மனிதாபிமானமற்ற திருடர்கள் என்று சொல்றான், சந்தேகமே இல்லாம அப்படின்னு சொல்றான். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவனை ஏற்றுக்கொள்ள இல்லை. மற்றது வந்து ரொம்ப சுயநலமா சிந்திக்கிறான். மற்றது வந்து ரொம்ப இரக்கமற்ற மனிதனாக அவன் இருக்கிறான். எல்லாத்துக்கும் மேல உச்சமா பாத்தீங்கன்னா, அந்த மலையக தமிழர்கள் வந்து கொல்லப்பட்ட ஒருத்தனுக்காக தான் வந்து அந்த போலீஸ்காரனை வந்து அடிக்கிறாங்க, அந்த வீட்டுல வந்து அடிக்கிறாங்க. அவனும் துப்பாக்கியால் அவங்கள சுடுறான். சரிங்களா? அந்த சமயத்துல வந்து அவனுக்கு சப்போர்ட்டா தான் உங்களுக்கு வந்து அவன் விழுந்த பிறகு அந்த கதாநாயகன் துப்பாக்கி எடுத்து அதே மலையக தமிழர்கள் சுடுறான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிற அந்த ஒவ்வாமை, அந்த மனிதாபிமான உணர்வு, அந்த வெறுப்பு தான் வந்து உச்சபட்சமா வந்து அவனை கொல்லக்கூடிய அந்த சூழலுக்கு வந்து கொண்டு செல்கிறது என்பது ஒரு விஷயம். அப்ப வந்து எனக்கு ஒரு ஒரு இந்திய தமிழனாக அல்லது வந்து மலையாள தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தவனாக, மலையாள தமிழர்களை பற்றி எந்த பிரஜையும் அற்றவனாக ஒரு கேரக்டர் வந்து அந்த படத்துல இருக்கு. அந்த பிரசன்ன விதானக வந்து எங்களை ரிலேட் பண்றதுக்கு வந்து இந்த படம் எங்களை ரிலேட் பண்றதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து நான் நினைப்பேன். அப்புறம் அடுத்தது வந்து இந்த ராமாயணம் சம்பந்தமானது நான் வந்து நான் சொன்ன வந்து ஒரு செகண்டரி அல்லது வந்து படத்தினுடைய போக்கிலே ஏற்படுகிற ஒரு ரிலேட்டடான விஷயம் தானே ஒழிய அது வந்து படத்தினிட மிக முக்கியமான பிரச்சனையே கிடையவே கிடையாது. அது எல்லாத்துக்கும் மேல இது வந்து உண்மையா வந்து ஆண் பெண் உறவு சம்பந்தமான விஷயத்தை மையமாக கொண்டதும் அல்ல. இப்ப பாத்தீங்கன்னா சில கேரக்டருக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கதாநாயகன் வந்து கதாநாயகன் வந்து ஒரு கேரக்டர். மற்றது வந்து அங்க அந்த இதுல வேலை செய்யற 2 பேர் வந்து கேரக்டர். ஒரு மலையாள தமிழர், ஒரு வந்து ஒரு முஸ்லிம். மற்றது வந்து உங்களுக்கு வந்து டிரைவரா இருக்கிறவர் ஒரு கேரக்டர். மற்றது இன்னொரு கேரக்டர் வந்து காவல்துறையை சார்ந்தவர். இவங்க தான் பிரதானமான கேரக்டர்ஸ். அப்ப இந்த கேரக்டர்ஸுக்கு இடையிலான ஊடாட்டம் தான் இந்த படத்துல வந்து உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அந்த சிங்கள ஸ்டேட்டையும் மற்ற விஷயங்களையும் வந்து உதாரணமா இப்ப நீங்க தான் என்ன மாஸ்டர் என்று சொல்லும் போது அப்ப IPKF வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா IPKF வந்து ஒரு மாஸ்டர் தான் அந்த காலகட்டத்துல. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி வச்சுக்கொண்டு ஒரு கமிட்டி அமைச்சு எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு தான் உங்களுக்கு வந்து மொழி வாழ்க்கையை வந்து நடத்தி முடிச்சாங்க. சரிங்களா? அது வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டரைசேஷன். அப்ப அதே மாதிரி கதாநாயகன் வந்து இன்ஹியூமன். அது மட்டுமல்ல பொலிட்டிக்கலி நான் அவேர்ட் பர்சன். ஆனா இந்த பொண்ணு வந்து பிகினிங் இட்ஸ் she is aware the politics of it.
இன்ஹியூமன்னஸ் ஆஃப் த ஸ்ரீலங்கன் ஸ்டேட் அவளுக்கு வந்து தெரியுது. சரிங்க. அப்ப இந்த ராமாயணம் அது பாத்தீங்கன்னா அது வந்து இப்ப ஏகே ராமானுஜனுடைய ராமாயணம் சம்பந்தமான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ராவண காவியம் என்று நம்ம தமிழ்நாட்டிலே வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ராமனுக்கு எதிராக ராவண காவியம் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஒரு காவியத்தை வந்து ரீஇன்டர்பிரேட் பண்ணும்போது என்ன காரணத்துக்காக ரீஇன்டர்பிரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரைசேஷன் அவனுக்கு பிடிக்க இல்லைன்னா அந்த கேரக்டரைசேஷன் மாற்ற அதை எதிர்ப்பு இருக்கு. அதுல வந்து பெண்களுக்கு எதிராக அந்த காப்பியம் இருக்கிறதுனா பெண்களுக்கு சாதகமாக அதை கொண்டு வருவதற்கு நீங்க அப்ப வந்து அந்த 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 டெக்ஸ்ட பத்தி ஒரு கமெண்ட் பண்றதுக்கு இதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து மாத்தி மாத்தி சொல்லப்படுறது. சரிங்களா? அப்ப வந்து ஏகே ராமானுஜன் என்ன சொல்றாருன்னா, இந்த 300 ராமாயணங்கிற என்று சொல்லும் போது அவர் வந்து ஒரு ஆங்கில வார்த்தை சரியா வாய்க்கிறார். டெல்லிங் என்று சொல்றாரு, கூறல். அவர் வந்து எழுத்து பணுவல் என்று சொல்றே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராமாயணம் என்பது வந்து அடிப்படையில் வந்து எழுதப்பட்டதல்ல, ஒரு காலத்துல எழுதப்பட்டது. ஆனா அடிப்படையில வந்து அந்தந்த பகுதி அந்தந்த சூழல் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த மக்களால் அது கூறப்பட்டது வேறு வேறு வடிவங்கள் இருக்கிறது. அது 300 ராமாயணங்கள் அல்ல, உலகம் முழுவதும் தேடி பார்த்தாலும் அது 3000 ராமாயணங்கள் இருக்கும். அந்தந்த பண்பாடு அந்தந்த நிலம் அந்தந்த சூழல் சார்ந்து வந்து உங்களுக்கு வந்து வேறு வேறு விதமாக அந்த ராமாயணம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பொண்ணு ஒரு வேலை சொல்லுவோம், அந்த பொண்ணுக்கும் ஆண்ட்ரூக்கும் இந்த டிரைவருக்கும் நடக்கிற உரையாடலை பாத்தீங்கன்னா, அந்த அந்த டிரைவர் சொல்றாரு, அந்த அக்னி குண்டத்துல இறங்குறது சம்பந்தமான இதை வந்து எப்படி திரிக்கிறாரு என்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் நானும் திரிப்பேன் தானே நீங்க நினைச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். நோ 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 நோ, நான் அப்படி நினைக்கல. என்னன்னா நீங்க ஒரு சூழல்லையும் வந்து இந்த கதையை வந்து ரீஇன்டர்பிரேட் பண்றதுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு, மற்றும் உங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கு. அதை வச்சுட்டு உங்களுக்கான ரீஇன்டர்பிரேட் பண்றீங்க. அப்ப அதனால வந்து நான் அதை வந்து ஒரு தப்பா வந்து நினைக்கல என்ற பொண்ணு வந்து அவங்க சொல்லுது. ஆகவே இந்த ரீஇன்டர்பிரேஷன் தான். அப்ப ஒரே ஒரு சீன் தான் ரொம்ப முக்கியமா எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடைசியில வந்து அந்த முதல் கேப்பா அந்த கார்ல போகும்போது நான் சுட்டு கொண்டது வந்து உங்களுக்கு ஆக்சிடென்டெல்லாம் வந்து நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்பா. அப்ப அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கார் வந்து அந்த சீதை அக்னி குண்டத்துல இறங்கதான் நினைக்கிறேன் அந்த கோயில்ல பாஸ் பண்ணோம். அது கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அப்படின்னு அதுல என்னன்னா, ராமாயணம் பொதுவாக என்ன சொன்னா சீதை சப்மிசிவா போனாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து சப்மிசிவா போகல. அவள் வந்து நியாயத்துக்காக ஒரு முறையும் வந்து டிசென்ட் பண்றான். அப்ப அதுதான் வந்து இங்க வந்து ஒரு சப்டெக்ஸ்டா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பிரசன்ன விதானகேவனுடைய படைப்புலகத்தில இருந்து ஒரு அப்படியே இவால்வ் ஆகி வந்த ஒரு படைப்பு. இலங்கை இராணுவத்திற்கு எதிரான, இலங்கை அரசுக்கு எதிரான ஒரு மனோபாவம் வந்து அவருக்கு எப்பவுமே இருக்கிறது. அதே மாதிரி வந்து இராணுவத்தினர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வியட்நாமுக்கு சென்ற அமெரிக்க இராணுவத்தினர் பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் கருப்பர்கள். அதே மாதிரி இந்திய ராணுவத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் பாத்தீங்கன்னா உயர்கல்விக்கு பயில முடியாதவர்கள், அந்த வந்து தரைப்படை என்று சொல்லப்படுகிற இந்த விதமான இருக்கிறவங்க. அதே மாதிரி இலங்கை ராணுவத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்களும் அங்கே இருக்கிற வறிய மக்கள். அது வந்து ஒரு நிரந்தரமான சம்பளத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குது, உத்தரவாதமான வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அதை வச்சு அவங்களால வீடு கட்ட முடியும், அதை வச்சு அவங்களால சகோதரிகளுக்கு வந்து கல்யாணம் பண்ண முடியும். அப்ப இந்த துயரத்தையும் அவர்களுக்கு அதையும் சொல்றாரு. அதே மாதிரி இவங்கள் வந்து லீவுகளுக்கு போகும்போது நகர்ப்புறங்கள்ல வந்து இவங்களுக்கு வந்து ப்ராஸ்டியூஷன் சென்டர் இருக்கு. இந்த ப்ராஸ்டியூஷன் சென்டர்ல வந்து அந்த நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து வந்தபோது அங்கங்க வந்து பெரிய பெரிய தொழிற்கூடங்களை ஏற்படுத்தினார்கள். அதுல வந்து கிராமப்புறத்துல இருந்து வந்து சிங்கள பெண்கள் வந்து வேலை செஞ்சாங்க. அப்படி வேலை செய்யற அதே சமயத்துல வந்து அவங்க வந்து ப்ராஸ்டியூஷன் சென்டர்ல அவங்க வந்து இருந்தாங்க. அப்ப வந்து இவங்களுக்கான செக்ஷுவல் ஸ்லேவ்ஸா வந்து சிங்கள சாதாரண பெண்கள் வந்து இருந்தார்கள் என்ற விஷயத்தையும். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு தமிழர் சொல்ல முடியாது, இதை வந்து ஒரு மனிதாபிமானம் உள்ள சிங்கள கலைஞர் சொல்ல முடியும். அப்ப அந்த சமூகத்தில் இருக்கிற முரண்களை பற்றி சொல்ல முடியும். ஆகவே தன் சமூகத்தை சார்ந்த முரண்களையும் மனிதாபிமான கண்ணோட்டத்தோடு விமர்சிக்கிற ஒரு கலைஞன்,
அதை வந்து அதை வந்து இராணுவம் தன்னை மிரட்டுகிறது என்பதற்கு அப்பாலும் அந்த இராணுவத்தை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்கிற ஒரு கலைஞன். அதே மாதிரி அந்த நாட்டிலே நடக்கிற சிறுபான்மையின மக்களுடைய போராட்டம், அவர்களுடைய உரிமை, இதற்கு ஆதரவாக நிற்கிற ஒரு கலைஞன். அத்தனைக்கு மேலாக இந்த படத்துல அவர் செய்திருக்கிற இன்னொரு பாய்ச்சல் வந்து தமிழகத்தவர்களும் இந்தியாவை சார்ந்தவர்களும் வந்து இந்த பிரச்சனை எப்படி பார்க்கிறார்கள், மலையக தமிழர்களுக்கு சம்பந்தமான அவர்களுடைய பொறுப்புணர்வு என்ன என்பது சம்பந்தமான மிக முக்கியமான கேள்வி எடுத்திருக்கா என்று நினைக்கிறேன். நன்றி. மறுபடியும் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து படத்தான் நாங்கள் பேசுறோம். நன்றி. நன்றி தோழர். நான் இந்த படத்தை இப்பதான் பார்த்தேன். எனக்கு ஒரு சில பார்வைகள் இருக்கு, அது பகிர்ந்துக்கலாமான்னு நினைக்கிறேன். என்ன தோழர், நான் என்னோட சில பார்வைகளும் இந்த படத்துல நான் இந்த படத்துல ஒரு பார்த்த முக்கியமான ஒரு காட்சி, அந்த படத்தை புரிந்து கொள்றதுக்கு நான் பார்க்க ஒரு காட்சி வந்து என்னன்னா, அந்த சிங்கள போலீசாரால் அடித்து துன்புறுத்தப்பட்ட அந்த மலையக தமிழர், அவர் மருத்துவமனையில் இருப்பாரு. அவருக்கு வந்து உடல்நிலை மோசமா போகும். அந்த சமயத்துல அவர் தீவிர சிகிச்சை எடுக்கும் பொழுது அந்த சமயத்துல மின்சாரம் தடைப்பட்டு போயிடும். அப்புறம் அதுக்கு பிறகு சொல்லுவாங்க அவர் இறந்து போயிட்டதா சொல்லுவாங்க. இந்த சீன் வந்து ஒரு முக்கியமான கேள்வி வைக்கிறதா நான் வந்து பார்க்கிறேன். அந்த தமிழன் கொல்லப்பட்டது என்பது அங்கே பொருளாதார நெருக்கடி காரணமாக கொல்லப்பட்டாரா, அல்லது சிங்கள இராணுவம் அல்லது சிங்கள போலீஸ் அரசு அடித்து துன்புறுத்தியதால் கொல்லப்பட்டாரா, அல்லது அந்த சிங்களத்தை அந்த இடத்திற்கு தள்ளிய இந்தியாவினுடைய ஒரு நபர் அல்லது இந்தியாவினுடைய ஆற்றல் அது பின்னால் இருந்து இயக்கியதா என்றும் அதை பார்க்கலாம். அப்போ ஒரு தமிழன் அங்கே கொல்லப்பட்டதற்கு பின்னால் எது இருக்கிறது? அங்க இருக்க பொருளாதார நெருக்கடியா, அல்லது பொருளாதார பிரச்சனையாக பார்ப்பதா, அல்லது அங்கு பேரினவாதத்தினுடைய ஒரு அதிகார வர்க்க கட்டமைப்பு என்பதாக நம்ம புரிந்து கொள்வதா, அல்லது இதை இயக்குகின்ற இந்திய அரசு அல்லது அதிகாரம் என்று புரிந்து கொள்வதா? இது வந்து அந்த அந்த சீன்ல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு அரசியல். ஏன்னா வந்து அந்த மேல் கேரக்டர் வந்து ரொம்ப டாமினண்டான ஒரு என்ன சொல்றது, தன் சுயநலமான ஒரு கேரக்டரா இருக்குது. அவன் வந்து ஒரு இடத்துல சொல்றான், நான் வந்து அந்த போலீஸ்ட பேசும் பொழுது நான் இந்தியன் ஹை கமிஷன்கிட்ட பேசுறேன் அப்படின்னும். இந்திய தூதரகிட்ட பேசுறேன்னு சொன்ன உடனே இந்த சிங்கள போலீஸோடைய முகம் மாறிடும், அதிகார தோரணை எல்லாம் மாறிடும். அப்படி என்றால் அங்கு உண்மையான அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்ற கேள்வியை அந்த இடத்துல வைக்கிறார் அவர். அப்புறம் அதே போலீஸ்காரர் பின்னாடி என்ன சொல்றாரு, நான் உங்கள் நாய், உங்களுக்கு நீங்கள் சொன்னா அதை செய்யக்கூடிய ஒரு நாய் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த உறவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒரு அப்ப வந்து இந்த சிக்கலுக்குள்ளாக நம்ம வேறொரு பார்வை, இதுல வந்து ஆண் பெண் பார்வை ஒன்று இருக்கிறது, பொருளாதார ரீதியாக நெருக்கடி என்பது எப்படி இயக்குகிறது என்று ஒன்று இருக்கிறது. இன்னொரு பார்வையில நம்ம பார்த்தோம் என்றால் ஒரு இந்தியன், ஒரு சிங்களவன், ஒரு தமிழன், ஒரு இஸ்லாமியன், ஒரு சாமானிய சிங்களன், ஒரு அரசு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிங்களன் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம் என்றால் அந்த பார்வையும் வேறாக நம்ம வந்து பார்க்க முடியும். இதுக்கு அப்புறால்பட்டு தான் வந்து இந்த ராமாயணம் என்பதை நான் வந்து அதோடு இணைத்து பார்க்கிறதா பார்த்துக்கிறேன். அதுல அந்த பெண்ணுடைய கேரக்டர் வந்து உண்மையாலுமே யாருடையது என்று புரிந்து கொள்ள முடியல. ஏன்னால் வந்து அவள் வந்து கடைசியில ராவணனை கொல்றா. அவ பேசும்பொழுது சொல்ல, அந்த கதையில பேசும்பொழுது இடத்துல சொல்லுவா, ராமன் ராவணனை கொல்லல, ஒரு கதையில வந்து ராமாயணத்துல வந்து ராவணன் தான் சீதையால கொல்லப்படுவான் அப்படின்னு. அப்படி என்றால் அங்க ராவணன்கிறது இந்திய அரசாங்கமா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வருது. இன்னொன்னு வந்து இந்தியாவினுடைய இன்ட்ரெஸ்ட் அல்லது இந்தியாவை வந்து ஒரு முக்கியமான ஆட்களாக பாதுகாப்பதற்காக சிங்கள படைகளை அவ்வளவு நெருக்கடிக்கு நடுவுல ஒரு பாதுகாப்பு படையை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. அங்க அந்த சிங்கள இராணுவமும் அந்த அதிகாரியும் அங்கு காவலுக்கு இருக்கும் பொழுது நியாயம் கேட்கக்கூடிய தமிழர்கள் அங்க வந்து கல்லெறிகிறாங்க இந்த சிங்களர்களை பார்த்து. அவளை உண்மையான நோக்கம் வந்து இந்த டூரிஸ்டாக போன இந்தியர்களை நோக்கியானதாக இல்லை, அது அந்த காவல்துறை அதிகாரி, அவர் தான் கைது பண்ணி கொண்டு போனார்ன்றதுனால அவரை நோக்கி வருது. அவர் உடனே துப்பாக்கி பிரயோகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அவரால் அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகும் பொழுது இந்தியா துப்பாக்கி எடுத்து சுடுகிறதா என்ற கேள்வி வருகிறது. அப்போ அந்த துப்பாக்கி என்பது அந்த அதிகாரம் என்பது இந்தியா இலங்கையினுடைய சேர்த்த ஒன்றாக நம்ம பார்த்து கொள்ளலாமா என்றால், அது கடைசியில் இந்தியாவாக அந்த நபரை நம்ம குறிப்பிட்டோம் என்றால் அந்த நபரை வீழ்த்துகின்றது யார்? அந்த பெண் யார்?
இப்படியும் நம்ம வந்து அந்த படத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கலாம். இதுல அந்த ராமாயணம் என்பது அதனோடு இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த இடத்துல தொடர்ச்சியாக இந்த இரண்டு தரப்பையும் வைக்கப்படுறத வந்து நம்ம பார்த்துக்க முடிகிறது. ஆகவே இப்படி ஒரு பார்வையாக நான் வந்து அந்த படத்தை பார்த்த பொழுது ஆண் பெண் உறவுகளோடு இதையும் நம்ம சேர்த்து, ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த அரசியல் தெளிவா தெரியுது இல்லையா, அந்த இலங்கை என்றாலும் நம்மளுக்கு தெரியக்கூடிய அரசியல் என்றது என்னன்னு தெரியுது, இந்தியா என்பது என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது. அவர் மலையாளி அப்படின்னு ஏன் வச்சாரு அப்படின்னா, ஒருவேளை படம் மலையாளத்துல வந்ததுன்னா ஒருவேளை மலையாள சென்சார் போர்டு உடனே கொடுத்துருமான்ன்றது தெரியலனால வச்சாரா, ஏன் மெட்ராஸ் டாக்கீஸ் வந்து மலையாள படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுங்கிறதுக்குலாம் நான் போக விரும்பலை. ஆனால் அன்றைய இந்தியாவினுடைய அரசியல் வர்க்கத்துக்கு, அதிகார வர்க்கத்திற்குள்ளாக, அரசியல் அல்ல அதிகார வர்க்கத்திற்குள்ளாக மலையாளிகளினுடைய தலையீடு என்பது இலங்கை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப காத்திரமானது. இலங்கையினுடைய அரசியலுக்குள்ளாக, இன்னும் சொல்ல போனா ஈழ அரசியலுக்குள்ளாக மலையாள அதிகாரிகளினுடைய ஒரு தலையீடு என்பது ரொம்ப முக்கியமானதாகவும் இருந்திருக்கிறது. அவர் தொடர்ச்சியாகவே அதில் ஒரு ஆதிக்கம் செலுத்திய நபர்களாகவும் இருக்கிறாங்க. ஒருவேளை அதனால அவர் ஹை கமிஷனர் பேசுறேன்னு சொன்ன உடனே அவர் பயந்துட்டாரா என்னன்றது தெரியல. ஆனால் வந்து இது அந்த 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 படம் வந்து பல அடுக்குகளில் அது பேசுகிறது. இதுல வந்து ஆண் பெண் உறவுகள், அங்கே வந்து ஒரு பொருளாதார, அவர் வந்து கொடுத்த பேட்டி என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், ஒரு பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு நடுத்தர வர்க்கத்தை எப்படி சிக்கலுக்கு உள்ளாக்குகிறது என்று அவர் கொடுத்திருக்கிறார். அவர் பேட்டியில வந்து அதான் கொடுத்திருக்கிறார். பிரிண்ட்ல கேட்கும் பொழுது ஒரு நடுத்தர வர்க்கம், ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்ல எப்படி வந்து இயங்கும் என்பதை வந்து நான் சொல்ல விரும்பி இருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அது ரொம்ப மேலோட்டமான பதிலாக தான் நான் அதை பார்க்கிறேன். உண்மையாலுமே வந்து ஏன்னா ஒரு மினிமலிஸ்ட் ஆட்டிடியூட் உள்ள ஒருத்தர், ரொம்ப குறைவாக பேசக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அவர் வந்து நம்ம மனிதத்தை மாதிரி குறைவாக பேசக்கூடியதில்லை, உண்மையிலும் அர்த்தபூர்வமான ஒரு மௌனத்தோடு இருக்கக்கூடியவராக நான் வந்து அவரை பார்க்கிறேன். அப்படியான ஒரு 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 உரையாடல். ஆனால் அவர் வந்து வெளியில பேசுனது அடிப்படையில மட்டுமே அந்த படத்தை என்னால பார்க்க முடியல. இதுதான் என்னுடைய ஒரு முதல் கட்ட பார்வையை நான் பார்க்கிறேன். யமுனா தோழர் தோழர் பாஷ்னா, we spoken our views, and would you like to take on the stage and probably you can express your views and better, and it will be it will be very interesting for us to see it from the singular point of view or Sri Lankan point of view, from the other side of it, because most of us haven't have got the experience in the first hand to see how to see things from the Sri Lankan point of view. Probably you can able to enlighten us. You are very close to Vithanayaka also, you work with them and all, and you know the scape, and you know how it has been now after the economic crisis and all, under regime change. Probably you can enlighten us in the areas that is unfolding in the movie. You can, yeah. I will leave a bit of time towards the end. If we have the questions that basically comes beyond the limits of the film, I would love to engage with those questions. But for at the beginning, I will try to stick to the film and share my thoughts about the film, because I actually watched the film a couple of days ago. So it's the thoughts I have on the film are quite fresh, and which might also change when I watch it second or the third time. And so I have just prepared a kind of couple of points. I will share the points, so to save the time, I'll just go through the points that I have prepared. And at the end, we can have a more kind of informal political discussion, depending on the questions that everybody has. And first of all, I'm thankful to the organizers, including Comrade Thiru, for having me for this discussion, and letting me share my thoughts of Prasanna Vithanaga's latest movie, Paradise. And more than that, it is a rare opportunity for a person like me to have the privilege of listening to profound views of important critical voices in Chennai on art and politics triggered by Prasanna's movie. And even though I'm not able to communicate, communicate in the sense, make a speech in Tamil, I do understand Tamil and I do converse in Tamil, but I'm not confident enough to use the language to make a speech in front of a Tamil kind of audience, actually. So apologies for that. And as a formality, I will first briefly describe about my background, and so that you won't feel that you are listening to a complete stranger, actually. So as Thiru said, that I'm a Sinhalese, born and raised in the south of the island.
and therefore initially got socialized and politicized by the dynamics of the political and social turbulence that prevail in the Sinhala society in the island. And since I was 20, I have been working as a journalist, so which means for over 3 decades, writing mostly in Sinhala language for a Sinhala readership, which resulted in forcing me out of the country nearly 17 years ago, along with many others. And so currently I fall into the category of exile activist journalist, involved in journalism as well as human rights campaigning, along with my fellow comrades and journalists outside the island. So since 2009, I have been working as a founding member of the Exile Journalist Group, Journalists for Democracy in Sri Lanka, or widely known as JDS. And that is basically all about me in a nutshell. And I hope that offers enough and probably not too much information about my background. So having said that, let me move on to the film Paradise. And as I think, as everybody agrees, Paradise visually stuns the viewers, undoubtedly by its outstanding cinematography, while at the same time, it emotionally shatters them and politically challenges them to see through the false facade constructed around the misery and hellish reality that underlies the paradise, the superficial beauty and mythological narratives that surround the paradise, actually. And I listened and read a couple of critical thoughts as a preparation to join the meeting, shared by Indian critics about the film on YouTube, and also read some articles published in Indian websites. Mostly revolves around the interpersonal crisis of an Indian couple, Keshav and Amrita, whose wish to celebrate their 5th wedding anniversary, which tragically overlaps with the harsh reality of their crumbling relationship and fading emotional union. And however, it is not only actually Indian critics who have this kind of views. Even some of their counterparts in the island, mainly Sinhalese, seem to be sharing similar views by taking the conflict within the lives of Amrita and Keshav as the center of gravity of the film, around which the rest of the unfolding events and characters gravitate. Now, I watched, for example, event that happened in Colombo like a week ago. It's mainly about the film and to mark the release of the film, which more or less basically made similar kind of comments about the film and the importance of the film along the same lines that most of the Indian critics have made the kind of, the Indian critics have emphasized. But for me, the seemingly background events is too powerful to remain in the background, and therefore becomes the real center of gravity that actually defines and set the lives of Amrita and Keshav in motion. This means it is not their personal crisis that opens up a window for us to understand the bigger reality. But on the contrary, it is the bigger reality that opens up a window to us to understand the crisis simmering inside their personal lives that ends in a tragic events. So for me, the paradox of Paradise get exposed not through the crisis in the lives of Amrita and Keshav, the Indian couple who are on a visit to Sri Lanka, which are seemingly at the forefront, but actually the paradox get exposed through the horrendous events that are happening in the background. So I think Prasanna's creative brilliance and political clarity as a mature filmmaker stands out in the way in which he mingles and shifts the background with the foreground. So at the end of the film, the background comes to the foreground, and the foreground, which we actually understood as foreground, moves into the background, in my opinion. And let me explain this a bit further. So from the very beginning, the film contrasts the celebratory moment in the lives of Amrita and Keshav with the profoundly miserable moments in the lives of the islanders who are facing an unprecedented economic crisis. The couple passes through the lion flag waving angry Sinhala crowds who are blocking the roads with their empty gas cylinders to reach their breathtaking hilly destination that is surrounded by permanent misery of the lives of plantation working class consisted of Tamils.
What borders the newly found emotional excitement of Amrita and Keshav's lives is the bottomless misery of the landless, super-exploited, semi-slavish lives of the Tamil plantation workers, who are standing at the receiving end for almost two centuries, over 2 centuries actually. So centuries-long brutality of ethno-nationalist supremacy, groomed and enhanced by colonial installed racial capitalist system, is what underlie the breathtaking paradise of Amrita and Keshav. Now that is what underlies what Amrita and Keshav is actually being, excited about. That misery underlies the beauty of the paradise. Throughout the film, this group of people, the oppressed, less privileged, excluded people, roam like ghosts in the background, playing a kind of subservient roles, cooking for them, hunting for them, before eventually get hunted themselves. The film, I think, brilliantly exposes the oppressive structures that are very much intact, despite the growing mood of collective protest and collective misery faced by entire population, regardless of their ethnic and religious origins. However, the starving Sinhalese, for example, I could point out certain examples. The starving Sinhalese take to the streets waving the lion flags, a symbol of ethnic exclusion and genocidal oppression. The exhausted and financially battered Sinhala policemen who are desperately trying to salvage a system that has run out of fuel and falling apart, look for Tamils and Muslims who can be hunted at their will. The burglars, triggered by starvation, poverty, and deepening misery, get easily picked up based on their ethnic identity, get brutalized in the presence of foreign tourists and local Sinhalese, and then get beaten to death. The mourners who lost their family members, again the exploited Tamils, get raided by the armed police troops before being issued with severe threats. The grief of a weeping mother get drowned in repeated threats issued by the armed policemen who represent an ethnocentric, ethnocratic, dependent capitalist state. The anger and frustration of remaining victims in that plantation areas is met with machine gun fire. At the end of the film, that is what we see. Now, I think all that seemingly happening in the background defines and determines the emotional mismatch and growing conflict among the characters in the foreground. What exposes the incompatibility of the lives and values of the two characters, Amrita and Keshav, standing on the foreground, are the economic crisis, ethnically defined state violence, and the majoritarian indifference happening in the background, not the other way around, actually. So the film brilliantly brings out how the collective miseries triggered by economic crisis accumulated along the class lines. All the contradictions are accumulated along the class lines because of the economic crisis, but it explodes along the ethnic lines. Not along the class lines, but along the ethnic lines, shattering mostly the lives of Tamils and Muslims in the island. The repressive mechanisms of ethnic oppression function as a safety valve. It has always functioned as a safety valve in the past that releases the pressure build up along the class contradictions. So when the pressure builds up along the class contradictions, the ruling class, the Sinhala ruling class, uses the ethnic kind of contradictions as a safety valve to release the pressure and to make it a kind of ethnic conflict, actually. So although it may appear that through his film, Prasanna weaves the events of the mass unrest that happened in 2022 and 2023 around the lives of Amrita and Keshav, it appears like he weaves all these events around the lives of Amrita and Keshav. But actually what the film does is the opposite. It weaves the contradictions of the lives of Keshav and Amrita around the background events, which stands at the center. By the end of the film, we realize actually the contradictions, the socio-political contradictions that we see in the background are actually standing at the center of the film, and what that defines the relationship of this Indian couple.
we see the emotional mismatch and unbridgeable differences in moral and political values through the power of background events and the conflicting positions they hold towards those background events, actually. And so, in my opinion, The Paradise is more a powerful political film about structural racism, deepening economic inequalities, and a permanent policy of ethnicized state violence. It's not simply state violence, ethnicized state violence in an Indian Ocean island that is falling apart, more than a film of an Indian couple whose marriage is falling apart. So it's not a film about Indian couple whose marriage is falling apart, but it's something bigger than that. The growing polarization we see in their personal sphere, in their the personal lives, actually, is a powerful reflection of a more concrete social and economic polarization that is happening in the background. So, as a concluding comment, I think the power of Prasanna's cinematic imagination is defined by the power of his ability to see through the false constructions that surround a celebrated paradise that rests upon human misery, economic exclusion, and endless racial oppression. So I think, that basically concludes the points that I want to share with you. And I think Prasanna's film, because I have been working closely with him for a very long time, and certain films I have criticized openly, and certain films I actually even campaigned against the kind of censorship that it faced. For example, what Comrade Yamuna Rajendran said, the death on a full moon day. Now, when it was banned, we were involved in campaigning against the censorship, carrying out kind of protest campaigns in the country. And also there are some other films which I didn't, I wasn't positively looking at. But I think, in my opinion, having watched almost all his films, I think Paradise basically reflects or basically symbolizes the full maturity of Prasanna's filmmaking as a political filmmaker. And that is the kind of final comment. And I would like to, engage in any discussion, even that goes beyond the content of the film or the ideas that is being basically shared by the film. And thank you very much again for Thiru and all the comrades who invited me to be present, even from a distance, at this important event. Thank you, Bharshna. That was a really wonderful view that you presented about the movie and its background and how it can be seen from the ideological point of view. யாருக்காவது அது தமிழ்ல சொல்ல வேண்டி இருக்குமா? அதாவது யாருக்கா தமிழ்ல சொல்லணும்னா சொல்லிடுறோம். அதை ரொம்ப சுருக்கமா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஏழை பணக்காரன் என்று சொல்லப்படுகின்ற இந்த வர்க்க அடிப்படையிலான நெருக்கடிகளை ஒரு சமூகம் சந்திக்கும் போது அதை ஆளும் வர்க்கம் அல்லது முதலாளிய வர்க்கம், அரசு வர்க்கம் இது என்ன பண்ணுதுனால் இது இன வேறுபாடுகளை முன்னிலைப்படுத்தி அவர்களை இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புகின்ற ஒரு யுக்தியை தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை அவர் சொன்னதான சுருக்கமா அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்போ இன வேறுபாடு அல்லது இனவெறி, இன அரசியல் என்பதை ஆளும் வர்க்கம் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களினுடைய வர்க்க போராட்டங்களை திசை திருப்புவதற்காக அல்லது அதிலிருந்து மடைமாற்றுவதற்காக ஒவ்வொரு முறையும் அது ஒரு சேஃப்டி வால்வா பயன்படுத்திக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். இதை தாண்டி வேறு ராஜ்சங்கீதா நீங்க ஏதாவது சொன்னதை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தோழர் முக்கியமா அந்த படத்தை பத்தி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாருன்னா, இந்த படம் பெரிதாக புரிந்து கொள்வதை போல ஆண் பெண் அந்த நாயகனுக்கும் நாயகிக்குமான பிரச்சனையாக மட்டும் முடிகிறது கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரிகைகள், அவர் இலங்கையிலுமே அப்படிதான் இருக்குங்கிறாரு, ஒரு ஆண் பெண் உறவு சிக்கலாக மட்டுமே அது அணுகப்படுது அப்படின்னு. பெரும்பாலான பத்திரிகையாளர்களுக்கு அதன் உண்மை தெரிந்தும் இது இப்படியாக சொல்றதே பெட்டர் அப்படின்னு கூட எடுத்திருக்கலாம். பட் ஒரு பின்னணியில அங்க இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அவர் எத்னிசைஸ்ட் கேபிட்டலிஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ங்கிறாரு. அது ஒரு நல்ல வார்த்தை ஆக்சுவலா. அங்க இருக்கிற முதலாளித்துவ அமைப்பு என்பது ஒடுக்குமுறையை இந்த பிரிவினை, அந்த இனப்பிரிவினைவாதத்தின் வழியாக மட்டுமே செலுத்துவதாக
அவர் வந்து வரையறுக்கிறார். இப்படியான ஒரு பின்னணியில் ஒரு 2 பேர் வந்து போறாங்க. அந்த பேரை மட்டும் பிரதானமாக வச்சுக்கிட்டு இந்த கதையை புரிஞ்சுக்கிறத விட உண்மையில அவர் பிரசன்ன விருதுநகை வந்து சொல்றது வந்து இந்த பின்னணியில் நடக்கிற கதை இருக்கு இல்லையா, அதுதான் பிரதான கதை. அதுதான் வந்து இந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான முரணையை வெளியே கொண்டு வர்ற விஷயமா மாறுது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் தான் இந்த படத்துடைய பிரதான செய்தி அப்படிங்கிறாரு. ஸோ அது முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். இந்த உரையாடலுடைய முதல் அமர்வுல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. தோழர்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்ததுன்னா அதற்கு இந்த உரையாடல பங்கெடுத்த தோழர்கள் பதிலளிப்பாங்க அல்லது விவாதிப்பாங்க. யாரேனும் அந்த கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹலோ சார், நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ அந்த படத்தில் வர ஹீரோ ஒரு கேரக்டர் சொன்னால இதையுமே கண்டுக்காத அவனோட செல்ஃபிஷாக இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கும் பொலிட்டிக்கல் நாலேஜோ சினிமா நாலேஜோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு நாலேஜில் தான் நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்துட்டுனா புக்ஸ் கம்மியாக தான் படிச்சிருக்கேன். ஸோ என்னன்னா இப்போ அவர் சொன்ன இல்லை இந்த படத்தில் முக்கியமாக இருக்கிறது வந்து எக்கனாமிக் அப்படிங்கிற ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு நியூஸ் வந்து போட்டேன். இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் டைமில் இருந்ததை விட வெல்த் இன்இக்வாலிட்டி, அதாவது பணக்கார ஆகிட்டே இருக்கிறதோ ஏழை ஆகிட்டே இருக்கிறதோ இந்த வெல்த் இன்இக்வாலிட்டி வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் எழுதியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து அந்த போலீஸ் வந்து அவரை அடித்ததும் இது பண்ண விஷயங்களும் இருக்குல்ல, இது இந்தியாவில் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. அதேமாரி இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி என்னன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு சீன் வரும். அவங்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேன்ஷனுக்கு போகிறப்ப வந்து அந்த பசங்க வந்து கொய்யாக்காய் வித்துட்டு இருப்பாங்க. ஓகே, நான் ரொம்ப இந்த கொய்யாக்காய் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வித்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் ஒரு 2-3 சீனுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மேன்ஷன் வைப்பாங்க. அப்போ அந்த பசங்க வந்து எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருப்பாங்க. இதில் அந்த டேரக்டர் என்ன சொல்ல வராரோ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த 3 பேர் இளைஞர்களை அங்க அடிச்சு கொண்டு போயிருப்பாங்க இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்ல. அதற்கு பிறகு அந்த சிறுவர்கள் வந்து அந்த உற்சாகம் இல்லாமல் அந்த மலை கிராமத்திற்குள் இருக்கக்கூடிய இறுக்கத்தை தான் அவர் வெளிப்படுத்தினதா நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேற ஏதேனும் கேள்விகள் இருக்கா? அது ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இந்த படத்தை எப்படி பார்க்குறேன்னா, பொருளாதாரம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா ஃபர்ஸ்ட் இருக்கு. அதை தாண்டி இந்த கலந்துரையாடல்னு வரும்போது 70% கிட்டத்தட்ட யாரும் படமே பார்த்து 30% பார்த்துருக்காங்க. ஸோ அதே தான் அந்த படத்தில் வர ஹீரோயின் அவங்கள கம்பேர் பண்ணும்போதும் ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸும் அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. ஸோ நிறைய வாசிச்சவங்களாவும் என் கண்ணுக்கு தெரியுறாங்க. பட் ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது அவங்க அளவுக்கு இல்லைனாலும் அவரோட பார்வைங்கிறது வந்து பணத்தின் மீதும் மக்களின் மீதும் வேற விதமா இருக்கு. ஸோ முக்கியமான விஷயம் எங்க தெரியும்னா, 2 பேருக்குள்ளார ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும்போது ஒரு சண்டை மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல அவங்க சொல்லுவாங்க, நீ தானே இந்த டைம்ல இங்க வந்து நம்ம விசிட் பண்ணோன்னு சொன்னேன், இந்த டைம்ல இந்த இடம் சீப்பா இருக்குன்னு சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க குறிப்பிடுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அங்கே விசிட் பண்ணுறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஏதுவாக இருக்கும், நம்ம சீப்பாக இருக்கிறதுனால நமக்கு போகலாம் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு எப்படி தெரிஞ்சுங்கிறது ஒன்று. 2வது அவர் சொல்லும் போது கோவப்படுவார், இவங்கெல்லாம் வந்து நான் இப்போ டாலர்ஸ் தூக்கி போட்டேன்னா அதை வாங்கிக்கிறதுக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுவார். ஸோ இதை நான் ரொம்ப ஒரு ஓவர்வியூவாக பார்க்கும்போது நம்மளை சுற்றி நடக்கிறத பற்றின ஒரு புரிதலோ ஒரு அறியாமையோ அது ஓவராலா பார்க்கும்போது எல்லாருக்குமே அது இருக்கு. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கிற ஒரு பெண்ணும் அந்த அவேர்னஸ் பெருசா இல்லாத வேற ஒரு பார்வை உள்ள ஒரு ஆணும் ஒரு 5 வருடங்களா காதலிச்சுக்கிட்டோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃபிளிக்ட் அந்த கான்ட்ரடிக்ஷனும் ஒரு குறிப்பிட்ட சூழல்ல வளர்ந்துக்கிட்டே வருது. இவர் அந்த லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வரும்போது கூட இவர் பண்ற ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒன்றுத்துக்கும் அவங்க முரண்படுவாங்க, பட் ஆனால் பெருசா காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைரக்டர் வந்து அவங்க ரொம்ப இன்டிமேட்டா ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் காமிப்பாரு. பட் ஆனால் அந்த கான்ட்ரடிக்ஷனை பெருசா 19 காமிச்சிட மாட்டார். ஸோ ஒரு விஷயங்களையும் அவங்க சாப்பிட்ற வேலையில எழுந்திரிச்சு வெளியே போகிறதா இருக்கட்டும், அந்த மானுங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரி ஒரு விதமான மெட்டஃபர் மாதிரி பயன்படுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்டா அந்த போலீஸ்காரரும் அந்த மிலிட்ரி ஆளும் கூட 2 பேர் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி சீன்லயா எனக்கு கரெக்டாக தெரியல, பட் அந்த மான் வந்து கொல்லப்பட்டிருக்கிறதா எனக்கு தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கறி சமைச்சு
அவங்க தண்ணி அடிக்கிறதுக்கு வந்து பரிமாறப்படும் அந்த உணவானது. அது மான் கறியான்னு எனக்கு தெரியல. பட் அந்த மான் இறந்துட்டதா அங்க வந்து காட்டப்படுதுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ அதுதான் இப்படி ஒரு அவேர்னஸ் இருக்கிற ஒரு ஆள், பெருசா அவேர்னஸ் இல்லாத வாழ்க்கையை பத்தின வேற ஒரு புரிதல் இருக்கிற ஒரு ஆண் ஒரு பெண், இது எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது இது எல்லாமுமே வந்து ஒரு பொருளாதாரம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இவரும் வந்து ரொம்ப நாளா ஏதோ ஒரு பெரிய பொருளாதாரத்தை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு பாதையில தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அங்க ஸ்ரீலங்கா போனதுமே தான் அது தெரியுது they got achieved மாதிரி. ஸோ அவர் வந்து அவரோட ஒரு சீரீஸ் வந்து அது சக்சஸ் ஆயிருது. ஸோ the sponsors are okay to donate அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்கறதுக்காக இருக்காங்க. அதில் தான் பெருமகிழ்ச்சி கொள்றாரு அவரு. ஸோ அப்படி வந்துட்டு அது கிடைக்கல அப்படிங்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு அவரு. அந்த விஷயங்கள் வந்து இன்னும் மேலே போகாது. ஐயோ நம்ம பெரிய கனவு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, இப்போ அது பறி போன மாதிரி ஒரு ஃபீலிங்ல அந்த நம்ம நினைச்ச அந்த ஸ்டேஜுக்கு போக முடியல, இப்போ கை கட்டினது வாய் கட்டலைங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னும் போது அவர் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு மிருகமான ஒரு நிலைக்கு போறாரு. கடைசியில் அப்படி போய் தான் அந்த மெஷின் கனை எடுத்து அந்த மக்கள்னு கூட பார்க்காம சிவிலியன்ஸ் கூட பார்க்காம சுடுற நிலைமைக்கு போயிடுறாரு. ஸோ அது ஒரு விதத்துல வந்து அந்த போலீஸ்காரருக்கு சாதகமா நடந்துக்கிற மாதிரியும் இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம நினைச்ச ஒண்ணு நம்ம கை விட்டு போயிட்டு இருக்கே, என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியலேன்னும் போது மனுஷனுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு மிருக நிலை வெளிப்படுறதாகவும் நான் அதை பாக்குறேன். ஸோ அதான் இவங்க இதெல்லாம் தாங்க முடியாது. இவங்க முதல்ல இருந்தே ஒரு கான்ட்ரடிக்ஷனோட இருக்கிற இவங்களுக்கும் அந்த ஹியூமன்னஸ் போயிட்டு தன்னோட காதலன் அப்படின்றத தாண்டி அவங்க அதெல்லாம் பார்க்காம சுட்டு கொண்டுடுறாங்க. அது கடைசியில் அது சொல்லும் போது கூட தெரியாம பண்ணதா வந்து அந்த ஆண்ட்ரியூன்ற ஒரு கேரக்டர் சொல்லுவார். அவங்க அந்த பதட்டத்துல தான் சுட்டுட்டாங்க ஸோ அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க லாஸ்ட்ல அந்த கார்ல போகும்போது அந்த கிளைமேக்ஸையும் அவங்க தான் சொல்லுவாங்க, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா, நான் அப்படி பதட்டத்தை செஞ்சதாக தான் நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி அவங்க வைப்பாங்க. ஸோ அப்படியே ஸ்லோவா போயிட்டு அது முடிஞ்சிடும். ஸோ இதுதான் என்னோட ரொம்ப அபத்தமா இருந்தாலும் லைக் பொறுத்துக்கணும், என்னோட பார்வையானது இதுதான். இல்லை ஒரு சின்ன கேள்வி தான். அதுக்கு முன்னாடி ஒரு இயக்குனரோட நான் ஒரு அனுபவப்பட்டதுன்னு ஒன்று சொல்லிக்கணும்னு எனக்கு நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் பேரடைஸ் படம். ஸோ எனக்கு வந்து இது ஒரு ஸ்ரீலங்கன் டைரக்டர் படம் அப்படின்னு நான் பார்க்க, இது ஏதோ மலையாள டைரக்டர் எடுத்திருக்காரோ அப்படின்ட்டு தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் பார்க்கும்போது இது ஏதோ நான் இது மாதிரி இது சிமிலரான இது ஒரு படம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சென்ஸ் இருந்தது. ஸோ அப்புறம் தான் இப்போ இவர் சார் சொல்லும் போது விஷ்ணு டைரக்டர் அவரே தான் இந்த படம் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ 2013 அப்போ தான் சென்னை வந்தப்போ அந்த படம் வந்து இங்கே ஸ்க்ரீன் பண்ணாங்க சென்னையில். அப்போ கிட்டத்தட்ட அந்த இதில் வந்து ஒரு 500 பேர் பக்கமாக அந்த ஸ்க்ரீனிங் வந்து அந்த படத்துக்கு பண்ணாங்க. நிறைய விமர்சனம் இருந்தது. ரொம்ப அன்னைக்கு இருந்தார் அந்த டைரக்டர், நான் அங்கே எல்லாருமே நேரில் அவர் பிரசத்தில் இருந்தார். ஸோ அவர் கேள்வி கேட்கும்போது அவர் ரொம்ப விமர்சனம், ரொம்ப ஒரு பெரிய சண்டை வர அளவுக்கு கூட அந்த இது ஸ்க்ரீனிங் இருந்துச்சு. ஸோ எனக்கு இப்போ எனக்கு ரெகனைஸ் பண்ண முடியும். ஸோ அவர் தான் இந்த படமும் அப்படிங்கும்போது ஓகே அந்த இதுலேருந்து ரொம்பவே எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு நானும் வந்து சினிமாவில் அசிஸ்டண்டாக சேரணும்னு வந்த ஒரு பர்சன் அப்போ. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டைரக்டருக்கு இவ்வளோ பொறுப்பு இருக்குது, ஸோ எடுக்கிற கண்டென்ட் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்னைக்கு நடந்த பிரச்சனை அதெல்லாம் பார்த்துருந்தா ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி பொலிட்டிக்கல் படம் பண்ணக்கூடாது, பேசாமல் அரண்மனை மாதிரி படம் நிற்கணும் அப்படின்னு நான் வந்திருப்பேன். பட் ஆனால் அவர் இன்னைக்கும் கூட ஒரு பொலிட்டிக்கலான படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது இந்த படம் பேரடைஸ் பார்க்கும்போது ரொம்ப சென்சிபிளாக ரொம்ப எடுத்து விஷயத்த ரொம்ப மெச்சூர்டாக பேசியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் படம் பார்த்த விதத்தில் ஒரு கேள்வியாக கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த இதெல்லாம் போர்டு பார்க்கும்போது எல்லா சிங்களத்துலேயும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ் வரும்போது அது ஆங்கிலத்தோட மொழிபெயர்ப்பாக தான் தமிழ் இருக்கும். ஸோ அப்படிதான் இருக்கா எல்லாம் அங்கே சிலங்களா அரசு ஊடகமும் ஏதோ இங்கிலீஷோட மொழிபெயர்ப்பாக தான் தமிழ் இருக்குமா, இல்லை தமிழ் உண்மை இப்போ காவல் நிலையம் அப்படின்னு போட மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியும். ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? எனக்கு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணது, முதல்ல இந்த நிகழ்ச்சி யாருக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்கிற நன்றி. ஒரு திரைப்படம் வந்து ஒவ்வொரு பார்வையாளனுக்குள்ளேயும் ஒரு படத்தை மனசுல ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 பேருடைய தனித்துவமான பார்வைகள் வந்து இங்க பகிரப்பட்டது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள அனுபவமா இருந்தது. என்னோட கேள்வி என்னன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து பல இடங்கள் அவங்க ஆரம்பத்துல இருந்தே முரண்பட்ட அவங்களுக்கு அந்த அறம் சார்ந்த கேள்விகள், ஏன் இதை பத்தி அவனுக்கு எதுவுமே தோணலை அந்த கணவனுக்குன்றது வந்து அவங்களுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்க அப்படியே போகுது.
கடைசியா அந்த மலையக தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க கார்ல வரும்போது கேக்குறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட, இந்த லைஃபோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்வாரு, மேபி ஒரு ஓட்டு அப்படிங்கிறத. ஸோ இதை வந்து என்ன மாதிரி நீங்க பாக்குறீங்க அப்படின்றது. வேற ஏதாவது கேள்வி மைக் கொடுத்துருங்க. இல்ல அது குறிப்பான கேள்வியா அந்த 3 உரையாடக்கூடியவர்களுக்கும் கேள்வி வச்சீங்கன்னா சரியா இருக்கும். தோழர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த படத்துக்கு பேரடைஸ்ன்ற பேர் எதற்காக பொருத்தமா இருந்தது என்று எனக்கு புரியல. ஏன்னா ஒரு புத்தகத்துக்கோ படத்துக்கோ தலைப்பு அதனோட நெருக்கமா இருக்கணும். ஏன் பேரடைஸ் அப்படின்ற பேரை வச்சு இந்த படத்தை கொண்டு வந்தாங்கன்றது எனக்கு தெரியல. ரெண்டாவது வந்து படத்துல வந்து படம் யாருக்காக எடுக்கப்பட்டதுன்றது எனக்கு புரியல. நீங்க அதை விளக்கணும். படத்துல நீங்க அந்த இயக்குனர் சொல்ற செய்திகள் எதுவும் ஒரு சாமானியனுக்கு புரிகிற பின்புலாம் கிடையாது. ஓரளவுக்கு அது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியுது. அவர் இயக்குனருடைய முந்தைய படங்களை அடிப்படையில வச்சு அப்படிலாம் எல்லாரும் படத்தை பார்க்க முடியாது. அரசியல் படமா இருந்தாலும் நேரடியா எடுத்துக்கிற கதை சாமானியனோட கதைன்னு தான் அது நேரடியா புரியணும். மலையக மக்கள் சார்ந்து இப்ப இதுல கடைசி காட்சியில ஒரு கோடாரியால ஒரு இன்ஸ்பெக்டரை வெட்டுற மாதிரி வருது. நான் வேறு சில சம்பவங்களுக்காக இங்க நான் மலையக மக்களினுடைய அந்த பத்திரிகை செய்திகள்ல இருந்து எல்லாத்தையும் கடந்த ஒரு மாதமா படிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கேயும் மலையக மக்கள் அது மாதிரி ஒரு இடத்துல போய் வன்முறை செய்ததா ஒன்றும் இல்லை. வரலாற்றுல நீங்களே உங்களுடைய உறவு பத்திரிகை இல்லாது நேரடியாக வந்து கைது செய்தான்றதுக்காக அவனை போய் வெட்டியது மாதிரி ஒரு கலவரம் செய்த மாதிரி காட்டுறது ஒரு பொருளாதார பிரச்சனை அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சிங்களவன் எதுவும் செய்யாம அமைதியா இருக்கிற மாதிரி காட்டிட்டு கைது செஞ்சாங்கன்றதுக்காக இன்ஸ்பெக்டரை போய் அடிக்கிறாங்க வெட்டுறாங்கன்ற மாதிரி காட்டுறது எப்படி சரியா இருக்கும்? என்ன சொல்ல வருகிறாரு? அது ஒரு இயல்பான கதையா நீங்க கடந்து போயிட்டா பரவாயில்ல. இயக்குனருக்கு ஒரு பெண்புலம் கொடுத்துட்றோம், அதுக்குள்ள ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா சொல்லிக்கிட்டதுக்கு அப்புறம் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. ஈழத்தமிழர்கள் எதிர்த்து சண்டை போட்டது வேற, ஆனா மலையக தமிழர்கள் ஒவ்வொரு முறையும் அடிபட்டு தான் இருந்தாங்க. இதுதான் இங்க இருக்கிற புத்தகங்களும் எங்களுக்கு அதான் சொல்லுது. மலையக தமிழர்கள் எந்த இடத்திலும் எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாத அளவுக்கு, ஏன்னா அவங்க எதிர்த்தாக்குதல் நடத்தினா அதற்கு ஒரு வழக்கு போடுறது கூட அவங்களுக்கு அங்க வந்து குடியுரிமை கிடையாது. அப்படிப்பட்ட சூழல்ல நேரடியாக வந்து இத காவல் நிலையத்தை வந்து எரிக்க வந்த மாதிரியும் இவங்கள வந்து அடிக்க வந்த மாதிரியும் திரும்ப கோடாரியா வெட்டுற மாதிரியும் காட்டுறது என்பது என்ன மாதிரியான ஒரு தன்மை அப்படின்றது. இதுல ஒண்ணுதான் எனக்கு வந்து புரிந்து கொண்ட ஒரு விஷயம். அங்க 2 இந்தியர்களை பார்க்க முடிஞ்சுது. இந்திய வம்சாவழி இந்தியர்களை பார்க்க முடிஞ்சுது, இந்தியாவிலிருந்து போன இந்தியர்களை பார்க்க முடிஞ்சுது. இந்தியாவிலிருந்து போன இந்தியனுக்கு இந்திய தூதரகம் வேலை செய்யும், இந்திய வம்சாவளி இந்தியனுக்கு இந்திய தூதரகம் வேலை செய்யாது. அங்க கொல்லப்பட்ட மலையக தமிழன் இந்திய வம்சாவளி தமிழன், ஆனா அவனுக்கு அந்த இந்திய தூதரகம் கண்டுக்காது. இங்க இருந்து போறோம், நான் ஹை கமிஷனரை கால் பண்ணுவேன். அவனுடைய பேக்ரவுண்ட் வேற எதுவும் இல்லை. நெட்ஃபிளிக்ஸ்ல படம் எடுக்கிற ஒருத்தவன் போன் பண்ணா ஹை கமிஷனர் உடையாந்துருவார்ன்ற அளவுக்கு தெரியல. இல்ல இதுதான் அதாவது என்னன்னா, கதையாசிரியர் ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறார், அதுல ஒரு அரசியல் பார்வைன்றத தோழர் ராஜ் சங்கீதன், யமுனா, வாஷ்னா சொல்லிட்டாங்க. அது குறித்தான ஒரு கேள்வி வச்சா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதனால ஒரு அரசியலா அது எப்படி பார்க்கணுங்கிற பார்வையை கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த உரையாடலுக்குள்ள நீங்க ஒரு கேள்வி வச்சீங்கன்னா உரையாடுபவர்கள் பதில் சொல்ல முடியும். என்னோட கேள்வி அதுதான். இயக்குனருக்கு கேள்வி வச்சா இயக்குனர் தான் இங்க இருக்கணும், இயக்குனர் இங்க இல்லை. அதனால அவர்கள் அந்த படத்தை குறித்தான ஒரு அரசியல் பார்வை அப்படின்னு முக்கியமா வெளியே வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்ப அது குறித்தான ஒரு அரசியல் கேள்விகளா இருந்ததுன்னா இந்த உரையாடல்ங்கிறது பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த 3 பேருமே ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த படம் என்பது ஒரு அரசியலை, தீவிரமான அரசியல் சூழலை பேசுகிறது அப்படிங்கிற கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த புள்ளியிலிருந்து ஒரு கேள்விகள் இருந்ததுன்னா அவர்கள் பதில் சொல்வதற்கான வாய்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான்